Hallelujah. சோ இந்த நாளில் கூட நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். इस दिन में யோவானா के सुसमाचार को मनन कर रहे हैं. சோ முதலாவதாக யோவான் சுவிசேஷனுடைய முகவரியை நாம் தியானித்தோம். पहले हमने யோவானா सुसमाचार के परिचय को देखा. இரண்டாவதாக வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். दूसरा वचन नामक यीशु मसीह कैसा था हमने देखा. அடுத்ததாக ஒளியாகிய இயேசு கம்மியாயிடுச்சு ரொம்ப. ஜீசஸ் அங்க கொஞ்சம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஜீசஸ் ஹல்லேலூயா ஜீசஸ். ஒளியாகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். अगला ज्योति नामक यीशु मसीह कैसा था कर हमने देखा. சோ இந்த நாளில் கூட इस दिन में भी இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்படி இன்னும் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்க போகிறோம். यीशु मसीह जगत में अपने आप को कैसा प्रकट करता है उसे देखने वाले. நான் இதை துவங்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தேன். मैं जब शुरुआत में आपको इसके बारे में सिखाया. இந்த யோவான் புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு தெய்வத்துவம் நிறைந்த ஒரு மனிதனாகவே காட்டுவார். इस யோனா के किताब में यीशु मसीह अपने को आपको पवित्र परमेश्वर का पुत्र दिखाएगा. அப்படி என்று தான் அவர் வார்த்தையாய் எப்படி வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்த்தோம். वैसे वो वचन के रूप में कैसे प्रकट हुआ हमने देखा. இரண்டாவது நான் பார்த்தோம் அவர் ஒளியாய் எப்படி வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். दूसरा वो ज्योति के समान कैसे प्रकट हुआ. சோ இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது आज हम देखने वाले हैं யோவான் 1ஆம் அதிகாரத்தின் யோனா पहले अध्याय 9ஆம் वचனத்தை பார்க்கலாம். हम 9वां वचन को देखेंगे. உலகத்திலே வந்து जगत में आकर எந்த மனுஷனையும் किसी भी मनुष्य को பிரகாசிப்பிக்கிற ஒளியே प्रकाशित करने वाला ज्योति, அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். वही सच्चा ज्योति कर हम देखते हैं. உலகத்திலே வந்து जगत पर आकर. அப்ப இந்த உலகத்துல तो इस जगत पर அநேகர் வந்திருக்கிறார்கள். कई लोग आए हैं. அல்லேலூயா हालेलुया. இன்னைக்கு பாருங்க தெய்வன் என்று சொல்லி கடவுள் என்று சொல்லி பல பேர் வந்திருக்கிறார்கள். आज देखिए देवता कहने वाले कई सारे आते हैं. அல்லேலூயா. हालेलुया. அதே போல இந்த உலகத்தில் நல்ல மனிதர்களும் பல பேர் வந்திருக்கிறார்கள். वैसे जगत में अच्छे लोग भी कई आए हैं. இந்த உலகத்தில் பல பேர் புதிய மார்க்கத்தை புதிய வழிகளையும் காட்டி और இருக்கிறார்கள். कई लोग जो है नए मार्ग को नई दिशा को भी दिखाए நல்ல हैं. நல்ல தலைவர்களாய் अच्छे வாழ்ந்திருக்கிறார்கள். अच्छे नेता के रूप में जिए இப்படி हैं. பல பேர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார்கள். ऐसे कई लोग इस जगत पर आए ஆனால் हैं. இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் வந்தார். लेकिन यीशु मसीह भी इस जगत पर அவர் आया. எப்படி வந்தார் என்றால் वो कैसे आया. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக வந்தார். हर एक मनुष्य को प्रकाशित करने वाला सच्चा ज्योति बनकर आया. அல்லேலூயா. हालेलुया. அப்போ மற்ற எல்லாருமே तो बाकी सारे பிரகாசித்தார்கள், प्रकाशित हुए. இல்லை என்று சொல்லவில்லை. नहीं नहीं कह सकते हम. அவர்களும் சில நல்ல வழிகளை கொடுத்திருக்கிறார்கள், उन्होंने भी कुछ अच्छे मार्ग को दिया है. நல்ல போதனைகளை பண்ணி இருக்கிறார்கள். अच्छे उपदेश को किए हैं. இந்த உலகத்தில் வந்த எத்தனையோ நல்ல நல்ல மனிதர்கள், इस जगत में आए कितने अच्छे अच्छे பெரிய मनुष्य, பெரிய தலைவர்கள் बड़े बड़े नेता நல்ல போதனைகளை கொடுத்திருக்கிறார்கள், अच्छे अच्छे उपदेश को दिए நல்ல हैं, வழிகளை காட்டி अच्छे இருக்கிறார்கள். मार्ग को दिखाए அதை हैं. யாரும் மறுக்க முடியாது. हम इससे कोई नकार नहीं सकते. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. கிறிஸ்தவத்தில் மாத்திரமல்ல केवल मसीही जीवन में மற்ற नहीं, மதங்களிலும் बाकी धर्म में, மற்ற ஜனங்களிலும் बाकी लोगों के बीच மற்ற में, பாஷைக்காரர்களிலும் बाकी भाषा वालों के बीच அநேக में நல்ல மனிதர்கள் உதித்திருக்கிறார்கள். कई सारे अच्छे मनुष्य उदय हुए हैं. ஆனால் लेकिन அவர்கள் காட்டின வழிகளும் उन्होंने दिखाए हुए मार्ग, தொண்டையில பிடிச்சு, அவர்கள் காட்டின வழிகளும் उन्होंने दिखाया हुआ मार्ग, அவர்கள் கொடுத்த போதனைகளும் उन्होंने दिया हुआ उपदेश, ஒரு எல்லை உண்டு. அதை மீறி அது सीमा செயல்பட முடியாது. एक सीमा है, उससे बढ़कर वो क्रिया नहीं कर அதை सकते. மீறி அவர்களால் அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியவில்லை. उससे बढ़कर अगले स्थिति में नहीं ले जा ஆனால் सकते. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது, लेकिन यीशु मसीह के बारे में कहा அவர் गया है, மெய்யான ஒளி என்று சொல்லப்படுகிறது. वो सच्चा ज्योति कर कहा गया है. அல்லேலூயா. हालेलुया. மெய்யான ஒளி என்றால் सच्चा ज्योति यानी அது உண்மையான சத்தியமான ஒளி. वो सच्चा और सत्य ज्योति है. அல்லேலூயா. हालेलुया. இன்னொரு ஒளிக்கு அவர் ஆப்போசிட்டான ஒளி அல்ல. कोई और ज्योति के लिए एक विरोध करने वाला नहीं. அல்லேலூயா. हालेलुया. ஒரு ஒளி இருந்தது, एक ज्योति थी, அதற்கு எதிர்மறையான ஒளி அல்ல. उसको बैर करने वाला कोई இவர் ज्योति नहीं. மாத்திரம்தான் மெய்யான ஒளி. ये केवल सच्चा ज्योति था. அப்படி என்றால் இந்த உலகத்துல வந்த इसका मतलब इस जगत में आए மனிதர்களாய் இருக்கட்டும், मनुष्य होने दो தெய்வங்களாய் या இருக்கட்டும், देवत्व होने दो, ஒரு ஒளியாய் வாழ்ந்தவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து மாத்திரம் एक வாழ்ந்திருக்கிறார். ज्योति के रूप में कोई जिया है तो वो केवल यीशु मसीह है. மெய்யான ஒளி என்றால் सच्चा ज्योति அந்த यानी ஒளிக்கு இருள் கிடையாது. उस ज्योति के लिए कोई अंधकार அந்த नहीं, ஒளிக்கு ஒரு முடிவு கிடையாது. उस ज्योति के लिए कोई अंत नहीं. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் மெய்யான ஒளி. वही सच्चा ज्योति மற்ற है. எல்லா ஒளிகளும் बाकी सारी கொஞ்ச ज्योति நேரத்தில் அணைந்து விடும்.
விடும். कुछ समय में बुझ जाएगी. அதற்கப்புறம் அதுக்கு ஒரு முடிவு வந்து விடும். उसके बाद उसके लिए एक अंत आ जाएगा. அதுதான் நான் சொன்னேன், இந்த உலகத்துல பல மனிதர்கள் வந்திருக்கிறார்கள். इसलिए मैंने कहा इस जगत पे कई सारे मनुष्य आए हैं. அவர்களும் சில மனித கூட்டத்திற்கு ஒளியாக இருந்திருக்கிறார்கள். वो भी कुछ मनुष्य के झुंड के लिए ज्योति बने थे. சில மனிதருக்கு நல்ல வழி காட்டி இருக்கிறார்கள். कुछ मनुष्यों के लिए अच्छे मार्ग दिखाए हैं. சில கூட்டத்திற்கு நல்ல ஒரு போதனை பண்ணி இருக்கிறார்கள். कुछ बड़े झुंड के लिए अच्छे उपदेश दिए हैं. ஆனால் அவர்கள் மறைந்து விட்டார்கள். लेकिन उनका अंत हो चुका है. அவர்களுடைய ஒளி அணைந்து விட்டது. उनकी ज्योति बुझ गई है. இன்றைக்கு அப்படி எத்தனையோ ஒளிகள் வந்து அணைந்து போய் இருக்கிறது. आज कई सारे ऐसे ज्योति आकर बुझ चुकी ஆனால் है. இந்த இயேசு என்கிற ஒளியோ लेकिन ये यीशु नामक ज्योति என்றென்றைக்கும் அணையாதிருக்கிற மெய்யான ஒளியா वो இருக்கிறது. सदा सदा के लिए कभी ना बुझने वाला அவருடைய ज्योति வழியில் है. நடக்கிறவன் நித்திய ஜீவன் வரைக்கும் போகிறான். उसके मार्ग में चलने वाला अनंत काल जीवन तक அந்த जाता ஒளியில் है. நடக்கிறவனுக்கு ஒரு நாளும் இடரல் இல்லை என்று उस வசனம் ज्योति சொல்கிறது. पर चलने वाले के लिए कभी भी कोई रुकावट नहीं இயேசு कहा என்கிற गया है. ஒளியில் நடக்கிறவனுக்கு यीशु नामक ज्योति में चलने वाले இடரல் के लिए கிடையாது. कोई रुकावट அவன் नहीं. எந்த இடத்திலும் தடுமாற वो மாட்டான். कहीं भी डगमगाएगा ஏனால் नहीं. இந்த ஒளி எந்த நேரத்திலும் அணையாதிருக்கிற ஒரு ஒளி. क्योंकि ये ज्योति किसी भी समय में न बुझने எப்போது वाली ज्योति है. வீசிக்கொண்டிருக்கிற ஒரு ஒளி. वो हमेशा फैलते रहने वाली ज्योति है. அதுதான் சொல்லுகிறது, इसीलिए कहा गया है அந்த ஒளி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு ஒளி. वो ज्योति किसी भी मनुष्य को प्रकाशित करती है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இப்ப பாருங்களேன், अब देखिए, இப்போ ஒரு ஒளி வந்தது. अब एक ज्योति आई, ஒரு ஜனக்கூட்டத்துக்கு வந்தது. एक बड़े झुंड के அந்த लिए आई. ஜனக்கூட்டத்தை மாத்திரம் பிரகாசித்தது. वो केवल उस लोगों के झुंड को அவர்களை प्रकाशमान மாத்திரம் किया. நல்ல வழியில் நடத்தினது. केवल उनको अच्छे मार्ग में चलाई. ஆனால் இயேசு என்கிற ஒளி அப்படி கிடையாது. लेकिन यीशु नाम का ज्योति वैसा नहीं. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. हर एक मनुष्य को प्रकाशित करने वाला. இயேசு என்கிற ஒளிக்குள் வருகிறவன் यीशु नाम के ज्योति के அவன் अंदर जो आता யூதனாய் है, இருந்தாலும் கிரேக்கனாய் இருந்தாலும் பிரகாசிப்பான். वो या चाहे यहूदी होने दो या यूनानी होने दो, प्रकाशित அவன் होगा. விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தாலும் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தாலும் பிரகாசிப்பான். वो कतना रहित हो या अकतना रहित हो, वो प्रकाशित होगा. அவன் அவரை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட वो उसे பிரகாசிப்பான். स्वीकार या न स्वीकार वो प्रकाशित அந்த रहेगा. அளவுக்கு அந்த ஒளி எல்லா ஜனத்திற்குமான ஒரு ஒளியா இருக்கிறது. ऐसे ये ज्योति हर मनुष्य के लिए ज्योति बनी है. அல்லேலூயா. हालेलुया. அதுதான் எல்லா ஜனத்துக்குமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு ஒளியா இயேசு கிறிஸ்து பிறந்தார். यही हर लोगों के लिए खुशी को देने वाला एक ज्योति के समान यीशु मसीह जन्म हुआ. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இயேசு என்கிற ஒளியை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ तो जो कोई यीशु नाम के ज्योति को स्वीकार लेते அவருடைய हैं, வாழ்க்கையில் பிரகாசம் இருக்கிறது. उनके जीवन में एक प्रकाश रहती है. அவர்களை அவர் ஒளியாய் மாற்றுகிறார். उन्हें वो ज्योति के रूप में बनाता है. அவரை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ जो उसे स्वीकार लेते हैं, அவர்களும் இந்த உலகத்திற்கு ஒளியாகவே वो இருக்கிறார்கள். भी इस जगत के लिए ज्योति बने रहते हैं. அவர்களும் இந்த உலகத்தில் பிரகாசிக்கிறவர்களாகவே वो भी इस जगत இருக்கிறார்கள். पे प्रकाशमान करते रहते இன்னைக்கு हैं. ஆண்டவர் அந்த ஒளியாய் தன்னைக்கு உங்களையும் என்னை तो வைத்திருக்கிறார். आज परमेश्वर ने उस ज्योति के रूप में आपको और मुझे चुना அவர் है. ஒளியாய் இருக்கிறது போல जैसे वो ज्योति है, நாமும் ஒளியாய் இருக்கிறோம். हम भी ज्योति हैं. நாமும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் हम இருக்கிறோம். भी प्रकाश के बच्चे हैं. அல்லேலூயா. हालेलुया. அதான் அந்த மெய்யான ஒளி इसलिए वो सच्चा யாருடைய ज्योति வாழ்க்கையில் வருகிறதோ जिस किसी के जीवन में आती है, அந்த வாழ்க்கை பிரகாசிக்கிறது. उसका जीवन प्रकाशमान होती है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அதான் பாருங்களேன், நம்மெல்லாம் அந்த ஒளிக்கு தகுதியானவர்கள் கிடையாது. देखिए, हम सब उस ज्योति के काबिल नहीं है. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு என்கிற ஒளி பிரகாசிப்பதற்கு நமக்கு தகுதி கிடையாது. हमारे जीवन में यीशु नाम का ज्योति प्रकाशमान होने के लिए कोई काबिल नहीं ஆனால் है. அந்த ஒளி உள்ளே வந்த பொழுது लेकिन जब वो ज्योति अंदर आई, நம்மளையும் அதற்கு பிரகாசிக்கலாய் वो மாற்றுகிறது. हमें भी प्रकाशमान बना देती ஏசாயா है. 49 அதிகாரத்தின் 6 வசனம் சொல்லுகிறது, एशाया 49 अध्याय का 6वां वचन कहती है, யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் याकूब के गोत्र को उठाने, இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் इजराइल में जो बचाए गए उन्हें संभालने, நீர் எனக்கு தாசனாய் இருப்பது आप मेरे लिए दास बनना அற்ப காரியமாய் இருக்கிறது. ये तुच्छ बात है. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் आप जगत के अंत तक என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி मेरे उद्धार बने रहने के உம்மை लिए ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன். मैं आपको जातियों के लिए एक प्रकाश बनाकर இங்கு रखूंगा. சொல்லுகிறது ஒரு ஜாதி என்று சொல்லவில்லை, यहाँ पर एक जाति नहीं बताया ஒரு गया है, மனிதன் என்று சொல்லவில்லை, एक मनुष्य कर नहीं ஒரு बताया गया, இனம் என்று சொல்லவில்லை, एक कोई मानव कुल नहीं ஒரு बताया गया, மதம் என்று சொல்லவில்லை. एक धर्म कर नहीं बताया गया. நல்லா புரியுதா? जैसे समझ அங்கு लीजिए, சொல்லுகிறது ஜாதிகளுக்கு ஒளியாய் வைப்பேன். वो कहा गया जातियों के लिए मैं प्रकाशमान அப்ப அதுல बनाऊंगा. பல ஜாதிகள் तो இருக்கிறார்கள், उसमें कई सारे जातियां பல हैं, இனங்கள் இருக்கிறது, कई सारे मानव பல जाति हैं, மதத்தினர் இருக்கிறார்கள், कई धर्म के लोग हैं, பல மொழி பேசுகிறவர்கள் कई இருக்கிறார்கள். भाषा बोलने वाले हैं. அப்ப அவர்கள் எல்லாத்துக்குமே அவர் ஒளியாக இருக்கிறார். तो इन सब के लिए वो ज्योति बना है. அதனால தான் அவர் மெய்யான ஒளி என்று சொல்லுகிறது. इसीलिए वो सच्चा ज्योति कहा गया மல்கியா है. 4 அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறது, मलाकी
चौथा अध्याय का दूसरा वचन कहती है, ஆனாலும் फिर भी என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் मेरे नाम के लिए डर मानने वाले आप पर நீதியின் சூரியன் உதிக்கும். धर्म का सूरज उदय அப்ப होगा। அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிறவர்கள் तो மேல் जो कोई उसके नाम के लिए डर मान कर कहते நீதியாகிய हैं, சூரியன் உதிக்கிறது. धर्म नाम का सूरज उदय होता है। அல்லேலூயா. हालेलुया। அவரை ஏன் சூரியன் என்று சொல்லப்படுகிறது? क्यों उसे सूरज कहा गया है? இந்த சூரியனை குறித்து பாருங்களேன். ये सूरज के बारे में அது देखते हैं, நல்லவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறது, वो अच्छे लोगों को भी प्रकाश देती கெட்டவர்களுக்கு है, வெளிச்சம் கொடுக்கிறது. बुरे लोगों को भी प्रकाश देती அவரை है, ஆராதிப்பவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறது, उसकी आराधना करने वालों को भी அவரை प्रकाश देती है, ஆராதிக்கிறவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறது, जो उसकी आराधना नहीं करते उन्हें भी அவரை प्रकाश देती है, நம்புகிறவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறது, जो उस पर भरोसा करते उन्हें அவரை प्रकाश देती है, நம்பாதவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. जो उन पर भरोसा नहीं करते उन्हें भी அதுதான் प्रकाश देती சூரியனுடைய है। தன்மை. यही सूरज का एक गुण இயேசு है। கிறிஸ்துவும் கூட यीशु मसीह ஒரு भी நீதியின் சூரியனாய் இருக்கிறார். एक धर्म का सूरज है। அப்படி என்றால் इसका मतलब அவருக்கு பயந்திருக்க நீதியின் சூரியனாய் வெளிச்சம் கொடுக்கிறார். उसके लिए जो धर्म मानते हैं उसके लिए एक धर्म के सूरज के रूप में அவர்கள் प्रकाश देता है। யாராய் இருந்தாலும் பரவாயில்லை, वो कोई भी क्यों ना हो, எந்த தேசத்துக்காரனா वो இருந்தாலும் किसी भी பரவாயில்லை, देश के होने दो, எந்த இனத்துக்காரனா वो இருந்தாலும் किसी भी பரவாயில்லை, जाति के होने दो, எந்த மொழி பேசுறவனா वो இருந்தாலும் कोई भी பரவாயில்லை, भाषा बोलने होने दो, அவருக்கு பயப்படுகிறாங்களா? उसके लिए डर मानते हैं அவர்கள் क्या? மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். उन पर धर्म का सूरज ஏன்னா उदय அவர் அந்த होगा, மெய்யான ஒளியாய் இருக்கிறார். क्योंकि वो सच्चा ज्योति है। லூக்கா 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்கிறது, लूका दूसरा अध्याय 30वां वचन कहते हैं, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் अन्य जातियों के लिए प्रकाशमान होने वाली உம்முடைய ज्योति के रूप ஜனமாய் में இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் இருக்கிறார். आपके प्रजा इस्राएल के लिए महिमा के रूप में भी है, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாய் और இருக்கிறார். अन्य जाति के लिए प्रकाशमान होने वाला ज्योति है। அல்லேலூயா. हालेलुया। புறஜாதி யார் என்றால் अन्य जातियां ने, அல்லேலூயா, हालेलुया, ஆண்டவரை அறியாத ஜாதிகள், जो परमेश्वर को नहीं जानते அந்த वैसे ஜாதிகளும் அவர் பிரகாசிக்கிற ஒளியாய் இருக்கிறார். उन जातियों के लिए भी वो प्रकाशमान होने वाला ज्योति है। அல்லேலூயா. हालेलुया। அவரை அறிந்த இஸ்ரவேலருக்கு उसे जानने वाला इस्राएलियों के மகிமையாய் लिए இருக்கிறார். वो एक महिमा बना लेता அல்லேலூயா. है। அப்ப हालेलुया। இயேசு கிறிஸ்து யார் तो என்றால் यीशु मसीह कौन இந்த है? உலகத்திலே வந்து इस जगत पे आकर எந்த மனுஷனை பிரகாசிக்கிற हर एक मनुष्य को प्रकाशित करने वाला மெய்யான ஒளியாய் இருக்கிறார். वो सच्चा ज्योति है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அவர் இந்த உலகத்தில் வந்து பிரகாசித்திருக்கிறார். वो तो ये जगत पर आकर प्रकाशित हुआ है। பிரகாசித்தது மாத்திரமல்ல, केवल प्रकाशमान ही அவர் नहीं हुआ, மெய்யான ஒளியாக இருந்து वो सच्चा ज्योति बनकर மற்றவர்களையும் பிரகாசிக்க வைத்திருக்கிறார். दूसरों को भी प्रकाशमान करने लगाया है। அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் அவரை விசுவாசிக்கிறனா इसलिए उस पर विश्वास करने वाले हम இருளிலே நடவாமல் ஒளியிலே நடக்கிறவர்களாய் இருக்கிறோம். अंधकार में न चलते हुए रोशनी में चलते हैं। அதனால தான் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறது. इसीलिए हमें ज्योति के पुत्र कहा जाता है। அல்லேலூயா. हालेलुया। ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளி. क्योंकि मेरा यीशु मसीह सच्चा ज्योति है। அல்லேலூயா. हालेलुया। அடுத்ததாக 10ஆம் வசனம் சொல்லுகிறது, अगला 10वां वचन कहती है, அவர் உலகத்தில் இருந்தார், वो जगत में था உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, और जगत उसके द्वारा उत्पन्न हुआ, உலகமோ அவரை அறியவில்லை. और जगत ने उसे नहीं पहचाना। என்ன சொல்லுகிறது? क्या कहा गया है? அவர் உலகத்தில் இருந்தார். वो जगत में था। அல்லேலூயா. हालेलुया। எப்பொழுதெல்லாம் இருந்தார்? कब कब था? அல்லேலூயா. हालेलुया। எப்பொழுதெல்லாம் இருந்தார்? वो कब कब था? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எப்பொழுதெல்லாம் இருந்தார்? यीशु मसीह जगत में कब कब था? 2023 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாரே அப்பொழுதா? क्या 2023 साल पहले जन्म हुआ था तभी था? இல்லங்க, नहीं, இந்த உலகம் படைக்கிறதுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். इस जगत के सृजन होने से पहले ही यीशु मसीह है। அதான் சொல்லுகிறது, உலகம் அவர் மூலமாய் தான் इसलिए படைக்கப்பட்டிருக்கிறது. कहा गया है जगत उसके द्वारा उत्पन्न हुई அப்பொழுது है। இருந்தவர் तब रहने இந்த वाला உலகத்தை படைக்கும் பொழுதும் இருந்தார். इस जगत को उत्पन्न करते समय भी था। அல்லேலூயா. हालेलुया। இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இருந்தவர் इस जगत को उत्पन्न करते समय இந்த रहने वाला உலகத்தில் ஒவ்வொரு மிருகங்களையும் பறவைகளையும் தாவரங்களையும் உருவாக்கும் பொழுதும் இருந்தார் इस அவர். जगत पे हर प्रकार के प्राणी पक्षी और पेड़ों को बनाते समय भी था। இந்த உலகத்தில் ஒரு மனுஷனையும் மனுஷியையும் சிருஷ்டிக்கும் பொழுதும் அவர் இருந்தார். इस जगत पे एक पुरुष और स्त्री को सृजन करते समय भी था। அந்த மனுஷன் பாவம் செய்யும் பொழுது ஏதேன் தோட்டத்திலிருந்து தள்ளி வைக்கப்பட்டானே அப்பொழுதும் அவர் இருந்தார். वो मनुष्य जब पाप किया वो एदेन वाटिका से बाहर निकाला गया तभी भी वो था। அப்பொழுதிலிருந்து तभी से लेकर அவர் இந்த உலகத்தில் இருந்து கொண்டேதான் वो இருக்கிறார். ये जगत में लगातार रहा அதான் சொல்லுகிறது, है। इसलिए அவர் இந்த कहा है, உலகத்தில் இருந்தார். वो जगत में था। அந்த உலகத்தில் இருக்கும் பொழுது वो जब जगत पर था அவர் பல விதங்களில் தன்னை வெளிப்படுத்தினார். वो कई प्रकार में अपने आप को प्रकटीकरण किया। அல்லேலூயா. हालेलुया। ஆதாமின் நாட்களில் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார்? आदम के दिनों में कैसे प्रकट किया? அடிக்கப்பட்ட ஒரு மிருகமாய் ஒரு ஆட்டுக்குட்டியாய் தன்னை एक வெளிப்படுத்தினார். मारा गया मेमने के समान एक जानवर அதை के समान प्रकट தொடர்ந்து हुआ। उसके बाद நோவாவின் நாட்களிலே नूह के दिनों में ஒரு பேழையாய் தன்னை வெளிப்படுத்தினார். एक जहाज के रूप में अपने आप को प्रकट किया। ஆபிரகாமின் நாட்களிலே अब्राहम के दिनों में ஒரு முள்ளில் சிக்கி இருக்கிற ஆட்டுக்கடாவாய் தன்னை வெளிப்படுத்தினார். एक कांटों के बीच में फंसा हुआ एक भेड़ के समान अपने
को प्रकट நாட்களில किया। ईसा के दिनों அவனை में 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறவனாய் வெளிப்படுத்தினார். उसे 100 गुना आशीष करने वाले के समान प्रकट हुआ। யாக்கோபுடைய நாட்களில याकूब के दिनों में தன்னுடைய மாமன் வஞ்சிக்கும் பொழுது ஆசீர்வதிக்கிற தெய்வனாய் அவனோடு கூட இருந்தார். अपनी ससुर निंदा करते समय आशीष करने वाला परमेश्वर के समान இப்படி था। இயேசு கிறிஸ்து எல்லாருடைய நாட்களிலும் இருந்து கொண்டுதான் वैसे இருக்கிறார். यीशु मसीह हर किसी के दिनों में रहा है। அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வசனம் அதான் சொல்லுகிறது. ये वचन वही कहती है, அவர் இந்த உலகத்தில் वो இருந்தார். इस जगत पर था, உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ये जगत उसके द्वारा उत्पन्न हुआ, உலகம் அவரை அறியவில்லை. लेकिन जगत उन्हें नहीं पहचाना। அல்லேலூயா. हालेलूया। உலகம் அவர் அறியல. जगत ने उन्हें नहीं ஆனா पहचाना, உலகத்தில் அவர் இருந்தார். लेकिन वो जगत पर था। அதுதான் பார்க்கும் பொழுது इसीलिए हम देखते நம்ம समय வேத ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்க்கும் பொழுது हम उत्पत्ति से लेकर प्रकाशित वाक्य तक देखते ஒவ்வொரு हैं, காலகட்டத்திலும் மனிதரோடு அவர் பேச ஆரம்பித்தார். हर एक समय काल में मनुष्य के साथ वो बातें करते रहा। தரிசனத்தின் மூலம் பேச ஆரம்பித்தார். दर्शन के द्वारा बातें करने लगा, வானத்திலிருந்து இருக்கிற சத்தத்திலிருந்து பேச ஆரம்பித்தார். स्वर्ग में से आवाज के द्वारा बातें करने लगा, காற்றிலிருந்து பேச ஆரம்பித்தார். हवा के द्वारा बातें करने लगा, மேகத்திலிருந்து பேச ஆரம்பித்தார். बादलों से बातें करने लगा, அக்கினியிலிருந்து பேச ஆரம்பித்தார். अग्नि के द्वारा बातें करने लगा, சொப்பனங்களும் பேச ஆரம்பித்தார். स्वप्न के द्वारा बातें करने தீர்க்க लगा, தரிசனங்களும் பேச ஆரம்பித்தார். भविष्यवाणी के द्वारा बातें करने लगा। இப்படி இந்த உலகத்தில் அவர் ஒவ்வொரு முறையும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே தான் இருந்தார். वैसे इस जगत में हर एक बार अपने आप को प्रकट करते रहा। அல்லேலூயா. हालेलूया। அவர் எப்பொழுது நம்ம கூட தான் இருந்து கொண்டு वो இருக்கிறார். हमेशा हमारे साथ ही रहा है। இந்த உலகம் தொடங்கப்படுவதற்கு முன்பாக இருந்து ये जगत उत्पन्न होने से இந்த पहले से நாள் लेकर வரைக்கும் इस दिन तक இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்து கொண்டு தான் यीशु இருக்கிறார். मसीह इस जगत में है। அவர் மனிதனாய் பிறந்தது தான் 2000 ஆண்டுகளுக்கு वो முன்பாக केवल एक मनुष्य के रूप में 2000 साल पहले जन्म हुआ, அப்பொழுது இருந்த இந்த உலகத்தில் இல்லை. तभी से लेकर उस இந்த जगत पर உலகம் नहीं। படைக்கப்படும் முன்பாகவே இருந்தே இந்த உலகத்தில் அவர் ये இருக்கிறார். जगत उत्पन्न होने से पहले से ही इस அவர் जगत தன்னை पर है। ஒவ்வொரு விதமாய் வெளிப்படுத்திக் கொண்டே வந்தார். वो अपने आप को हर प्रकार से प्रकट करते आया 1 है। கொரிந்தியர் 8 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது. पहला कोरिन्थियों 8वां अध्याय उसका 6वां वचन பிதாவாகிய कहती தேவன் है, ஒருவர் நமக்கு உண்டு. पिता परमेश्वर एक हमारे लिए அவராலே है, சகலம் உண்டாய் இருக்கிறது. उसके द्वारा सब कुछ उत्पन्न हुई है, அவருக்கென்று சகலம் உண்டாய் இருக்கிறோம். उसके लिए हम सब उत्पन्न हुए हैं। இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கர்த்தரும் உண்டு. यीशु मसीह नाम का एक परमेश्वर அவர் भी है, மூலமாய் சகலம் உண்டாய் இருக்கிறது. उसके द्वारा सब कुछ उत्पन्न हुई है, அவர் மூலமாய் நாமும் உண்டாய் இருக்கிறோம். उसके द्वारा हम भी उत्पन्न हुए அப்ப हैं। இயேசு கிறிஸ்து என்கிற கர்த்தர் तो यीशु मसीह नाम का அவர் परमेश्वर, மூலமாய் சகலம் உண்டாய் இருக்கிறது. उसके द्वारा सब कुछ उत्पन्न हुआ நாம है, அவர் மூலம் தான் உண்டாய் हम இருக்கிறோம். भी उसके द्वारा उत्पन्न அப்ப हुए हैं। இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தார். तो यीशु मसीह जगत में था। கொலோசியர் 1:16 சொல்லுகிறது. कोलोसियों 1:16 कहती है, ஏனென்றால் அவருக்குள் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது. क्योंकि सब कुछ उसके अंदर सृजन की गई ஏன்னா है। சில நேரத்துல कुछ समय में சில வழிபாடு முறையில் இருக்கிறவர்கள் उस रीति रिवाज में रहने वाले உங்ககிட்ட வந்து சொல்லலாம், आपसे आकर कह இயேசு सकते हैं, கிறிஸ்துவுக்குள் எப்படி எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. यीशु मसीह के अंदर सब कुछ कैसे उत्पन्न தேவன் हुआ। தானே சிருஷ்டித்தார். पिता ने तो सब कुछ बनाया है, பிதாகிய தேவன் தானே पिता சிருஷ்டித்தார். परमेश्वर ने सब कुछ அப்படி बनाया என்று है। சில பேர் உங்களோடு வாதாடலாம். कुछ लोग आपके साथ ऐसे वाद विवाद कर சில सकते பேர் हैं, வாதாடலாம். कुछ लोग विवाद அது कर सकते हैं। இயற்கையாகவே உருவாக்கப்பட்டது. ये तो कुदरती रूप में हुआ இதை है, யாரும் சிருஷ்டிக்கவில்லை. इसे किसी ने அது सृजन नहीं किया தானாகவே है, உருவாக்கப்பட்டது ये என்று सब अपने சொல்லலாம். आप बनाया गया कह सकते हैं। சில பேர் சொல்லலாம், कुछ लोग कह सकते हैं இந்த விண்வெளி ஒரு நாள் வெடித்து சிதறியது. एक दिन जो है ये अंतरिक्ष एक दिन फटने वाला அந்த है, வெடித்து சிதறியது, ये अंतरिक्ष फट गया है, அந்த சிதறலிலிருந்து இந்த உலகம் உண்டாகுனது उसके जो टुकड़ों से ये जो है जगत बना என்று है, சொல்லி நம்மோடு வாதாட வரலாம். ऐसे कहकर हमारे साथ ஆனால் विवाद कर வசனம் सकते हैं। தெளிவாய் சொல்லுகிறது, लेकिन वचन साफ रीति से कहती है, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. उसमें सब कुछ बनाई गई है। இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. यीशु मसीह में ही ये जगत बनाई गई है। அல்லேலூயா. हालेलूया। இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படும் பொழுது ये जगत उत्पन्न होने के समय பிதாவாகிய में தேவனும் வேலை செய்தார். पिता परमेश्वर ने भी काम किया, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் வேலை प्रभु செய்தார். यीशु मसीह ने भी काम किया, பரிசுத்த ஆவியானவரும் வேலை செய்தார். पवित्र आत्मा ने भी काम இந்த किया। மூன்று பேருக்கு உள்ளாக தான் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுகிறது. ये तीनों में ही ये जगत की उत्पन्न हुई है। பரலோகத்தில் உள்ளவைகளும் स्वर्ग में रहने वाले, பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய जो अधोलोक में है, காணப்படுகிறவைகளும் जो दिखाई देती है, காணப்படாதவைகளுமான जो अनदेखी है, சகல வஸ்துக்களும் सारे वस्तुएं, அல்லேலூயா हालेलूया, அவருக்குள்ளாக எதெல்லாம் சிருஷ்டிக்கப்படுகிறது. उसके अंदर क्या क्या उत्पन्न हुई है। பரலோகத்தில் உள்ளவைகள், स्वर्ग में रहने இந்த वाले, பூலோகத்தில் ये உள்ளவைகள், पृथ्वी में रहने நாம் वाले, பார்க்கிறவைகள், हम जो देखते हैं, நாம் பார்க்க जो முடியாதவைகள், हम नहीं देख सकते हैं, சிங்காசனங்கள், सिंहासन, கர்த்தத்துவங்கள், परमेश्वरत्व துரைத்தனங்கள், और कई सारे அதிகாரங்கள், अधिकार, சகலமும் அவருக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டது. सब कुछ उसके
के लिए ही बनाया गया है। हालेलुया। हालेलुया। இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. यीशु मसीह में सब कुछ बना है। இயேசு கிறிஸ்துவுக்கென்றும் எல்லாம் यीशु சிருஷ்டிக்கப்பட்டது. मसीह के लिए सब कुछ बना இந்த गया है। சத்தியத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள ये வேண்டும். सत्य को हम अच्छी तरह அதான் அவர் உலகத்தில் இருந்தார். वो जगत में था। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। அப்ப இயேசு கிறிஸ்து எப்பொழுதிலிருந்து இருக்கிறார் तो என்றால் यीशु मसीह कब से जगत में है இந்த कहेंगे तो உலகத்தின் படைப்பிலிருந்தே அவர் இருக்கிறார். ये जगत के उत्पन्न होने से पहले से है। ஹalleluya हालेलुया। இன்னைக்கு நாம பார்க்கிறோமே आज हम देखते हैं நம்முடைய கண்களுக்கு தெரிகின்ற எல்லாவற்றையுமே இயேசு கிறிஸ்து தான் படைத்தார். हमारे आंखों के सामने जो दिखती है वो सब यीशु मसीह நம்முடைய ने बनाया கண்களுக்கு है। தெரியாமல் இருக்கிறதே जो हमारे आंखों के सामने नहीं दिखाई விண்வெளியில் देती இருக்கிற है, நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை. अंतरिक्ष में रहने वाले हमारे आंखों के लिए இந்த नहीं दिखाई பூமிக்கு देती है। கீழாக என்ன இருக்கிறது நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை. ये पृथ्वी के नीचे क्या है हमारी आंखें नहीं देख இந்த सकती है। வானங்களுக்கு மேலாக என்ன இருக்கிறது நம்முடைய கண்களுக்கு ये தெரிவதில்லை. आकाश के ऊपर क्या है हमारी आंखें नहीं देख सकती। நரகம் எப்படி இருக்கும் நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை. अधलोक कैसे हमारी आंखें नहीं देख सकती। பரலோகம் எப்படி இருக்கும் நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை. स्वर्ग कैसे हमारी आंखें नहीं देख सकती। பாதாளம் எப்படி இருக்கும் தெரியாது. अधलोक कैसे हम नहीं जान पाएंगे। பரதீசு எப்படி இருக்கும் தெரியாது. परदेश कैसा हम नहीं जान ஆனால் पाते। இதை எல்லாம் படைத்தவர் लेकिन ये सब को उत्पन्न करने वाला இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். यीशु मसीह एकमात्र है। ஹalleluya हालेलुया। தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கிறது. देवत्व के सारे निपुण गुण यीशु मसीह में छुपा हुआ है। இதெல்லாம் படைக்கக்கூடிய ஒரு தகுதி யாருக்கு இருக்குன்றால் தேவனுக்கு தான் ये இருக்கு. सब उत्पन्न करने का एक काबिलियता किसे है कहे तो परमेश्वर வேற के लिए केवल है। யாருக்கும் அந்த சக்தி கிடையாது. और किसी के पास ये ताकत ஆனால் அந்த नहीं है। தெய்வத்துவத்தின் பரிபூரணம் लेकिन वो देवत्व का परिपूर्ण யாருக்குள் இருக்கிறது என்றால் किसमें है? இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. यीशु मसीह में है। ஹalleluya हालेलुया। கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறது நம்ம प्रभु பார்க்கிறோம். यीशु मसीह में है कर हम देखते எபிரேயர் हैं। 1:2 சொல்லுகிறது. इब्रानियों 1:2 कहती है அப்படி இருந்த அந்த இயேசு கிறிஸ்து ऐसे रहने वाला वो यीशु मसीह। ஹalleluya हालेलुया। உலகத்தின் துவக்கத்திலிருந்தே जगत के उत्पन्न होने எல்லா से पहले से படைப்புகளிலும் இருந்து सारे सृजन में எல்லா रहकर சூழ்நிலைகளிலும் இருந்து हर परिस्थिति में எல்லா रहकर காலகட்டத்திலும் இருந்து हर प्रकार के काल समय में எல்லா रहकर மனிதரோடும் இருந்து हर मनुष्य के साथ அந்த रहकर தேவன் वो இந்த परमेश्वर கடைசி நாட்களில் इस आखिरी दिनों में வசனம் சொல்லுது, இந்த கடைசி நாட்களில் वचन कहती है आखिरी दिनों में குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். पुत्र के द्वारा हमारे लिए प्रकट हुआ। இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியை நியமித்தார். इसे सारे चीजों पे अधिकारी बनाया। இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். इसके द्वारा दुनियाओं को भी बनाया। ஹalleluya हालेलुया। இந்த கடைசி நாட்கள்ல आखिरी दिनों में உலகத்தின் துவக்கத்திலிருந்து இருந்தவர் जगत के आरंभ से रहने वाला குமாரனாக வெளிப்பட்டார். पुत्र के रूप में प्रकट हुआ। ஹalleluya हालेलुया। அப்ப நல்லா புரியுதா? अब अच्छे से समझ இயேசு आया கிறிஸ்து எப்போதிலிருந்து இருக்கிறார்? यीशु मसीह कब से है? இந்த உலகத்தின் துவக்கத்திலிருந்தே இருக்கிறார். ये जगत के आरंभ से है। அப்போதிலிருந்து இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து कब से रहने वाला यीशु இந்த मसीह கடைசி நாட்களில் ये आखिरी दिनों में நம்மை ரட்சிக்கும்படியாக हमें उद्धार करने நம்மை के लिए மீட்டெடுக்கும்படியாக हमें छुड़ाने के लिए குமாரனாக வெளிப்பட்டார். पुत्र के रूप में प्रकट हुआ। ஹalleluya हालेलुया। யாராவது இயேசு கிறிஸ்து 2024 வருஷத்துக்கு முன்னாடி தானப்பா இருந்தார் அப்படினா अगर कोई कहेंगे यीशु मसीह 2024 साल के पहले ही था நீங்க திருப்பி சொல்லணும், आप फिर से उन्हें जवाब देना இல்லப்பா, है। नहीं नहीं அது அவர் மனுஷனாய் வெளிப்பட்ட நாட்கள் அது. वो मनुष्य के रूप में प्रकट होने वाला ஆனால் दिन அவர் है। தேவனாய் எப்பொழுது இருக்கிறார்? लेकिन वो परमेश्वर के रूप के कब से है? தெய்வத்துவத்தோடு எப்பொழுது இருக்கிறார்? वो कभी से ईश्वरत्व அவர் இந்த के साथ है। அண்ட சராசரங்களை உருவாக்கப்படும் பொழுதே இருக்கிறார். ये सारे अंतरिक्ष को दुनिया को बनाने से पहले से है। ஹalleluya हालेलुया। எல்லாம் அவருக்கென்று அவருக்குள்ளத சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறது. सब उसके अंदर सृजन हुई है। இன்றைக்கு आज அந்த இயேசு கிறிஸ்துவை उस यीशु मसीह को எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளியாக தேவன் हर நியமித்திருக்கிறார். किसी के लिए मिराज के रूप में पिता ने नियमित किया है। ஹalleluya हालेलुया। அப்ப அவர் உலகத்தில் இருந்தார், वो जगत पे था। உலகம் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. जगत उसके द्वारा उत्पन्न हुई। ஹalleluya हालेलुया। அத நம்ம தெரியா புரிந்து கொள்ளணும். हम उसे साफ रीति से समझ அப்படி लेना है। உண்டாக்கப்பட்ட அந்த உலகத்தில் ऐसे उत्पन्न किया गया जगत में வசனம் சொல்லுகிறது, वचन कहती है உலகமோ அவரை அறியவில்லை. जगत ने उसे नहीं पहचाना। இன்னைக்கு வரைக்கும் அறியல. आज तक नहीं पहचान இன்னைக்கு पाई। வரைக்கும் இந்த உலகத்தின் கண்கள் திறக்கப்படல. आज तक इस जगत की आंखें खुली இந்த नहीं। ஜனங்களின் கண்கள் திறக்கப்படல. इन लोगों की आंखें नहीं खुली இன்னைக்கு है। வரைக்கும் இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். आज तक यीशु को परमेश्वर के रूप में स्वीकारने के लिए मना இன்னைக்கு करते வரைக்கும் हैं। இயேசுதான் உலக இரட்சகர் என்பதை ஏற்க மறுக்கிறார்கள். आज तक यीशु मसीह दुनिया का
उद्धारकर्ता कहकर स्वीकारने के लिए मना இன்றைக்கு करते வரைக்கும் हैं। இயேசுதான் இந்த உலகங்களை சிருஷ்டித்தார், அவரை ஆளுகை செய்கிறார் என்பதை மறுக்கிறார்கள். आज तक यीशु मसीह जगत को बनाया, उस पर प्रभुता करता है, इसे मानने के लिए मना இன்றைக்கு करते हैं। நடந்த காரியம் அல்ல, ये आज हुई बात இது नहीं है, அன்றையிலிருந்தே நடக்கிற ये காரியம் उन தான். दिनों से चल रही बात है। அவர் இந்த உலகத்தில் இருந்தாலும், वो इस जगत पर रहने पर இந்த भी, உலகத்தை அவரா படைத்திருந்தாலும், ये जगत को उत्पन्न करने இந்த पर भी உலகம் அவரை ஏற்க மறுக்கிறது. ये जगत उसे स्वीकारने के लिए मना करती है। அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, प्रेरित 13 उसका 27 वचन में देखते हैं, எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் यरूशलेम में निवास करने அவர்கள் वाले அதிகாரிகளும் उसके अधिकारी அவரை அறியாமலும், उसे जाने बगैर, ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும், विश्राम के दिनों में पढ़े जाने वाले भविष्यवाणी के वचनों को समझे बिना அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் उसको दंड के आज्ञा को ठहराने அந்த के कारण வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். उन वचनों को वो पूरा किया। அப்ப இயேசு கிறிஸ்துவ तो यीशु मसीह को எருசலேமில் குடியிருக்கிற ஜனங்கள் அறியல, यरूशलेम के निवासियों ने नहीं அங்கு समझा, இருந்த அதிகாரிகள் அறியல, वहां के अधिकारियों ने नहीं समझा, விசேஷமாக विशेष रूप से ஓய்வு நாளில் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியவில்லை. विश्राम के दिनों में पढ़े जाने वाले भविष्यवाणी के वचनों को उन्होंने नहीं அந்த समझा। தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறிந்திருந்தார்களேயானால் यदि वो भविष्यवाणी के उन शब्दों को अगर समझे हो இயேசுவை तो சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். यीशु मसीह को सूली पर नहीं मारे ஏனால் होंगे, அந்த தீர்க்கதரிசன வாக்கியத்தில் இயேசு கிறிஸ்து அடங்கி இருக்கிறார். क्योंकि वो भविष्यवाणी के वाक्य में यीशु मसीह छुपा हुआ है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கும் आज भी பழைய ஏற்பாட்டு காலத்திலும் पुराने करार के புதிய दिनों में, ஏற்பாட்டு காலத்திலும் नए करार के दिनों में எல்லா வசனங்களுக்குள்ளும் सारे वचनों என் में இயேசு கிறிஸ்து உயிர் உள்ளவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறார். मेरा यीशु मसीह जीवित है। அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பழைய ஏற்பாட்டு கால நியாயப்பிரமாணத்தை படித்து பாருங்கள், आप पुराने करार के व्यवस्थाओं को पढ़कर देखिए, கற்பனைகளை படித்து பாருங்கள், आप प्रमाणों को पढ़कर அங்கு देखिए, நடந்த அற்புத அடையாளங்களை யோசித்து பாருங்கள். वहां कर चमत्कार चिन्ह को सोच कर देखिए, எல்லாவற்றிலும் सब बातों में, எல்லாவற்றிலும் सब बातों என் में இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு கொண்டே இருப்பார். मेरा यीशु मसीह प्रकट होते ही रहेगा। அல்லேலூயா, हालेलुया। பழைய ஏற்பாட்டுகள் காலத்தில் நடந்த पुराने करार के दिनों में हुई அத்தனை அற்புத அடையாளங்களை நீங்கள் எழுதி நீங்கள் யோசித்து பாருங்கள். आप सारे चमत्कार चिन्हों को लिखकर आप सोच कर देखिए, அத்தனை அற்புத அடையாளங்களுக்குள்ளும் இயேசு மறைந்திருப்பார். सारे चमत्कार चिन्ह में यीशु मसीह छुपा हुआ होगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அது கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் ஒரு நாள் நம்ம தியானிக்கலாம். परमेश्वर की इच्छा हो तो एक दिन हम उसे ஆனால் मनन நீங்கள் करेंगे, யோசித்து பாருங்கள். लेकिन आप सोच कर நான் ஒரு देखिए। காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். मैं एक बात को आपको कहना चाहता எகிப்தில हूं, 10 அடையாளங்களை நடத்தினார். मिस्र में 10 प्रकार அந்த के चिन्ह 10 को किया। அடையாளங்களை वो 10 நீங்கள் चिन्हों को ஆவிக்குரிய ரீதியில யோசித்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி பாருங்க. आप आत्मिक रीति में सोचकर उसे அப்படியே वैसे समझ இயேசுவோடு कर देखिए, ஒப்பிட்டு பாருங்க. यीशु के साथ तुलना कर कर அத்தனை देखिए, அடையாளங்களுக்குள்ளும் वो सारे चिन्हों இயேசு में கிறிஸ்து வெளிப்பட்டு கொண்டு இருப்பார். यीशु मसीह प्रकट होते சிலுவை रहेगा, வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். उसकी सूली प्रकट होती रहेगी। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அதுதான் சொல்லுகிறது. इसीलिए कहा गया தீர்க்க है, தரிசன ஆகமங்களில் வாசித்தார்களே, भविष्यवाणी के वचनों में उन्होंने जो पढ़ा, அந்த வாக்கியங்களை இவர்கள் அறியாமல் இருந்து वो விட்டார்கள். वाक्यों को ये समझे बिना रहे, அதனால தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். इसलिए यीशु मसीह को सूली पर मारे। அல்லேலூயா, हालेलुया। அந்த இயேசு இந்த உலகம் அறியலங்க. इस यीशु को अब तक ये जगत नहीं जान पाई। 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7 8 वचन சொல்லுகிறது. पहला कोरिन्थियों 2 अध्याय इसका 8 और 9 वचन कहती है, 7 8 माफी चाहिए 7 और 8, உலக தோற்றத்திற்கு முன்னே दुनिया के सृजन से தேவன் पहले நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் परमेश्वर ने हमारे महिमा के लिए बनाया हुआ, மறைக்கப்பட்டதுமாய் இருக்கிற जो हमारे लिए छुपाया गया है, ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். उस परमेश्वर के भेद की बातों को हम இங்கு करते हैं। சொல்லுகிறது, यहाँ पर कहा உலக गया है, தோற்றத்துக்கு முன்னே जगत के उत्पन्न होने से पहले தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் परमेश्वर अपने महिमा के लिए जो बनाया है, மறைக்கப்பட்டதுமான ரகசியமான தேவ ஞானத்தை वो பேசுகிறோம். छुपाया गया उस भेद की बातों को हम बातें करते அந்த हैं। தேவ ஞானம் எது? वो परमेश्वर का ज्ञान क्या है? அந்த தேவ ஞானம் யார்? वो परमेश्वर का ज्ञान कौन है? அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனால் परमेश्वर के द्वारा அவரே நமக்கு ஞானமும் மீட்புமாய் இருக்கிறார். वही हमारे लिए ज्ञान और छुटकारा है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப அந்த தேவ ஞானம் இருக்குல்ல, अब वो परमेश्वर का ज्ञान जो है எப்பொழுது இருந்து இருக்குன்னா कब से लेकर உலக है? தோற்றத்திற்கு முன்னாகவே இருக்கிறது. वो जगत के उत्पन्न होने से पहले கொஞ்சம் से கவனமா है। கேளுங்க, அப்பதான் थोड़ा புரியும். ध्यान से सुनिए तब இங்கு समझ पाओगे। சொல்லப்பட்டு இருக்கிற தேவ ஞானம் यहाँ पर कहा गया परमेश्वर का बुद्धि ज्ञान, அந்த 7ஆம் வசனம் தானே? उस 7वें वचन में देखते हैं। 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். पहला कोरिन्थियों 2 अध्याय அத उसका மறுபடியும் 7वां நம்ம वचन, படிக்க போகிறோம். हम उसे फिर से पढ़ने அப்பதான் वाले हैं। அதற்குள்ள மறைந்திருக்கிற இயேசுவை நான் பார்க்க முடியும். तब उसमें छुपे हुए यीशु को हम देख सकेंगे। உலக தோற்றத்திற்கு முன்னே जगत के उत्पन्न होने से पहले தேவன் परमेश्वर நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினவர். हमारे महिमा के लिए जो ठहराया है, அவருடைய மகிமைக்காக அல்ல, उसकी महिमा के लिए नहीं, நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் हमारी महिमा के लिए जो ठहराया है,
மறைக்கப்பட்டதுமான और जो गुप्त रखी गई है ரகசியமான भेद की தேவ ஞானத்தை பேசுகிறோம். परमेश्वर के ज्ञान को हम बातें இப்ப இந்த करते हैं। தேவ ஞானம் என்ன அதுதான் பார்க்கணும். अब ये परमेश्वर ज्ञान क्या है इसे இந்த देखना தேவ है। ஞானம் என்ன? ये परमेश्वर ज्ञान இது क्या है? எப்பொழுதிலிருந்து இருக்கிறது? ये कब से है? உலக தோற்றத்திற்கு முன்னே இருக்கிறது. ये जगत के उत्पन्न होने से पहले से है। எதற்காக இருக்கிறது? किस लिए है? நம்முடைய மகிமைக்காக இருக்கிறது. हमारे महिमा के लिए இது ठहराया गया எப்படி है। இருக்கிறது? ये कैसे ही है? மறைக்கப்பட்டு ரகசியமாய் இருக்கிறது. ये गुप्त रीति में भेद के அந்த अनुसार है। தேவ ஞானத்தை பேசுகிறோம். उस परमेश्वर ज्ञान को हम बातें இந்த करते हैं। மறைக்கப்பட்ட ये गुप्त இந்த रहने वाली ரகசியமான ये भेद के தேவ ஞானம் யார் ये என்றால் परमेश्वर ज्ञान कौन है? அவர்தான் இயேசு கிறிஸ்து. वही यीशु मसीह है। அல்லேலூயா. அந்த हालेलुया। இயேசு கிறிஸ்து தான் वो यीशु உலக मसीह தோற்றத்திற்கு முன்னே இருக்கிறார். जगत के उत्पन्न होने से पहले அந்த से இயேசு है। கிறிஸ்து தான் वो यीशु मसीह நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தப்பட்டவர். हमारे महिमा के लिए वो ठहराया गया है। உங்களுக்கும் எனக்கும் மகிமை வந்தது இயேசு கிறிஸ்துவினால. आपको और मुझे महिमा जो आई वो यीशु मसीह के அவர் द्वारा। இல்லை என்றால் மகிமை கிடையாது. वो नहीं है तो महिमा नहीं। அவர்தான் நம்முடைய மகிமைக்காக பிதாவாகிய தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர். वही हमारे महिमा के लिए पिता परमेश्वर के द्वारा ठहराया गया அவரை है। பிதாவாகிய தேவன் उससे पिता என்ன परमेश्वर பண்ணினார்னா மறைச்சு வச்சிருந்தார். क्या क्या कहे तो गुप्त रीति से रखा है। ரகசியமா வச்சிருந்தார். एक गुप्त में रखा गया। எங்க ரகசியமா வச்சிருந்தாரு? कहां पर गुप्त रखा? பழைய ஏற்பாட்டு கால தீர்க்க தரிசனத்தில் மறைத்து வைத்திருந்தார். पुराने करार के भविष्यवाणी में उसे छुपा रखा था। பழைய ஏற்பாட்டு கால வேத வாக்கியங்களில் ரகசியமாய் வைத்திருந்தார். पुराने करार के परमेश्वर के वचन में एक भेद के समान रखा இந்த था। ரகசியமாக மறைத்து வைக்கப்பட்ட ये रहस्य के रूप में भेद बनाया தேவ गया। ஞானத்தையே அப்படின்னா இயேசுவையே நாங்கள் பேசுகிறோம். परमेश्वर ज्ञान यानी यीशु मसीह को हम बातें करते அதை हैं। அதை उसे இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. इस जगत के प्रभुओं में किसी ने उसे नहीं समझ அந்த पाया। பவுல் அப்போஸ்தலனாக ஆவியானவர் எவ்வளவு திருத்தமா அழகா எழுதுறாரு பாருங்க. वो पौलुस प्रेरित के द्वारा प्रभु यीशु मसीह कितने இந்த साफ रीति से लिखते உலகத்தில் हैं। இருக்கிற பிரபுக்கள் அதை அறியல. ये जगत में रहने वाले प्रभुओं ने उसे नहीं जाना। அறிந்தார்களேயானால் यदि वो जान गए हो அவர் तो சொல்ற அந்த தேவ ஞானத்தை उस परमेश्वर ज्ञान को, அந்த ரகசியத்தை उस भेद को, அந்த மறைத்து வைக்கப்பட்டிருந்த उस गुप्त बातें को, அந்த ஞானமாகிய இயேசுவை उस ज्ञान नामक यीशु அவர்கள் को அறிந்திருந்தார்களேயானால் यदि वो जाने हो तो மகிமையின் கர்த்தராகிய இயேசுவை அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. महिमा के परमेश्वर यीशु मसीह को सूली पे नहीं मारे होते। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। வசனத்தை நல்ல ஒவ்வொரு வேர்டா வாசித்து படிங்க. वचन को एक एक शब्द को सही रीति से அப்பதான் पढ़कर இயேசு समझिए, கிறிஸ்து அங்க தெரிவார். तब यीशु मसीह वहां पर दिखाई देगा। ஹalleluya हालेलुया। வசனத்தை அப்படியே படிச்சிட்டு போறோன்னு படிக்காதீங்க. वचन को ऐसी नाम के लिए मत पढ़ते ஏன்னா जाना, அப்படி படிச்சதுனால தான் क्योंकि ऐसे पढ़ने के कारण இயேசு கிறிஸ்து இந்த வசனத்துல இருந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு. यीशु मसीह को इस वचनों के द्वारा देख नहीं पाए। அந்த குற்றம் எதுல போய் முடிந்தது தெரியுமா? वो दोष कहां जाकर रुकी? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டார். यीशु मसीह को सूली पर मारने तक। புரியுதா? हालेलुया। வேதத்தை வேதமாய் வாசிக்காமல் शास्त्रों को शास्त्र में न पढ़ते வேதத்தில் हुए, இருக்கிற தேவனாகிய இயேசுவை பார்க்காமல் शास्त्र में रहने वाले प्रभु यीशु मसीह को देखे बिना, வேதத்தில் இருக்கிற ரகசியத்தை அறியாமல் शास्त्र में की भेद की बातों को அந்த जाने बिना, வேதத்தை பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் படித்ததினால் इस शास्त्र को पुराने काल के पवित्र लोगों ने पढ़ने के कारण, புதிய ஏற்பாட்டு கால பிரபுக்களும் அறியாததினால் नए करान के प्रभु लोग उसे न जानने के कारण மகிமையின் கர்த்தராகிய இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். महिमा के प्रभु यीशु मसीह को सूली पर मार दिए। இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை சிலுவையில் அறியாம இருக்கணும்னா आज यदि आप और मैं यीशु मसीह को सूली पर नहीं मारना இந்த है तो வேதத்தில் மறைந்திருக்கிற இயேசுவை கற்றுக்கொள்ளணும். ये सूली पर छुपा हुआ यीशु मसीह को हम सीख लेना चाहिए। ஹalleluya. हालेलुया। அவர் உலகத்தில் இருக்கிறார். वो जगत में है, இந்த வசனத்தில் இருக்கிறார். ये वचन में है। உலகம் அவரை அறியவில்லை. जगत उसे पहचान नहीं உலகம் पाई, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. जगत ने उसे स्वीकारा இன்னைக்கு नहीं। நீங்களும் நானும் அறிகிற ஞானத்தாண்டட்ட கேளுங்க. आज आप और मैं उसे जानने के ज्ञान को இந்த परमेश्वर से வேதத்தை मांगेंगे। படிக்கும் பொழுது इस शास्त्र को இந்த पढ़ते समय வேதத்திலிருந்து நான் எப்படி இயேசுவை பார்க்க इस முடியும்? शास्त्र से मैं कैसे यीशु को இந்த देख सकता வேதத்தில் हूँ? இருக்கிற பிதாவாகிய தேவனை நான் எப்படி பார்க்க इस முடியும்? शास्त्र में पिता परमेश्वर को मैं कैसे देख இந்த सकता வேதத்தில் हूँ? இருக்கிற ஆவியானவரை நான் எப்படி பார்க்க इस முடியும்? शास्त्र मेरे लिए और पवित्र आत्मा को मैं कैसे देख सकूंगा? அதை அறியத்தக்கதாக ஞானத்தை தாங்கன்னு கேளுங்க. उसे जानने के ज्ञान को मुझे दीजिए, ஏன்னா ऐसे அந்த मांगेंगे, தெய்வ ஞானம் ரகசியமா இருக்கிறது. क्योंकि वो परमेश्वर का ज्ञान जो है भेद के समान है, எல்லாருக்கும் கிடைக்காது. वो सबको नहीं मिलती। ஹalleluya. हालेलुया। எல்லாருக்கும் கிடைக்காது. वो सबको नहीं
नहीं मिलती। யாரு அதை விரும்புகிறார்களோ அவளுக்கு தான் ஆண்டவர் जो கொடுக்கிறார். उसे चाहते हैं केवल उन्हें ही परमेश्वर देगा। ஹalleluya. हालेलुया। அப்ப இந்த உலகம் அவரை அறியல. तो ये जगत ने उसे नहीं அதற்கு पहचाना। காரணம் என்ன? इसका कारण क्या பழைய है? ஏற்பாட்டுக்கான வாக்கியங்களை அவங்க சரியா அறியல. पुराने करार के शब्दों को उन्होंने सही से नहीं அதே समझा। போல மறைந்திருக்கிற ரகசியங்களை அவங்க கற்றுக்கொள்ளல. वैसी जो गुप्त भेद के बातों को वो सही से नहीं समझ அதனால पाए, சிலுவையில அறையறாங்க. इसीलिए उसे सूली पर मारते हैं। யோவான் 3:1 சொல்லுகிறது. पहला யோனா 2:3 कहती है, 3:1 3:1 कहती है, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே हम परमेश्वर के पुत्र ऐसे कहलाने के कारण பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். पिता ने हमारे लिए जो प्रेम जताया वो कितना बड़ा है। உலகம் அவரை அறியாதபடியினால் जगत उसे न जानने के कारण நம்மையும் அறியவில்லை. हमें भी नहीं जान पाए। ஹalleluya. हालेलुया। இங்க வசனம் சொல்லுகிறது, यहाँ पर वचन कहती நாம் है, தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே हम परमेश्वर के संतान कहलाने के कारण பிதாவானவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பை பார்க்கிறோம். पिता हम पर रखे हुए प्रेम को हम देख सकते हैं। ஆனால் लेकिन வசனம் சொல்லுகிறது, वचन कहती है, உலகம் அவரை அறியாதபடியினாலே संसार उसे न जानने के कारण யார? किसे? இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அவர் என்பது யார்? ये वचन में कहा गया वह அவர்தான் यानी இயேசு कौन? கிறிஸ்து. वह यानी यीशु मसीह। ஹalleluya. हालेलुया। அவரை அறியாதபடியினாலே उसे न जानने के कारण நம்மையும் அறியல. हमें भी नहीं जान இந்த पाया। உலகம் இன்னைக்கு ஏன் நம்மள புரிஞ்சிக்கிட மாட்டேங்குது? ये जगत क्यों आज हमें नहीं समझ நம்ம அன்பா पाती தானே है? இருக்கிறோம். हम तो प्रेम के साथ நம்ம हैं। போய் சண்டை போடுறோமா? हम क्या யாரையாவது झगड़ते அடிக்கிறோமா? हैं या किसी से मारपीट करते யாரையாவது हैं, நம்ம கட்டாயப்படுத்துறோமா? किसी को हम जबरदस्ती நம்ம करते हैं क्या? சந்தோஷம் சமாதானமா தானே இருக்கிறோம். हम तो आनंद के साथ, நம்ம शांति के அன்பா साथ தானே हैं। இருக்கிறோம். हम प्रेम के साथ है। நமக்கு சொல்லிப்படுகிற வேத சத்தியத்தை தானே கூறுகிறோம். हमें कहा गया सत्य वचन को हम ஏன் सिखाते இந்த हैं। உலகம் உங்களையும் என்னை வெறுக்கிறது? क्यों ये जगत आपको और मुझे नफरत करती है? ஏன் இந்த உலகம் உங்களையும் என்னை ஏற்றுக்கொள்ள क्यों மறுக்கிறது ये என்றால் जगत आपको और मुझे स्वीकारने से मना இந்த करती है? உலகம் ஆல்ரெடி இயேசுவையே ஏற்றுக்கொள்ளல. ये जगत ने पहले यीशु मसीह को नहीं स्वीकारा, இயேசுவையே அறியல. यीशु को नहीं समझा, அவரை அறியவில்லை என்பதால் उससे पहचान नहीं करने के உங்களை कारण என்னை அறியாது. आपको और मुझे भी नहीं पहचानेगी। ஹalleluya. हालेलुया। அவரை அறிஞ்சவங்க उसे समझने वाले நம்மளையும் அறிஞ்சு கொள்வாங்க. हमें भी समझ लेंगे। அவரை புரிஞ்சிட்டாங்க அப்படினா यदि उसे समझ गए तो நம்மளையும் புரிந்து கொள்வாங்க. हमें भी समझ लेंगे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அவர் இந்த உலகத்தில் இருந்தார். वो ये जगत पर था। இந்த உலகம் எல்லாம் அவர் மூலம் தான் ये जगत சிருஷ்டிக்கப்பட்டது. पूरा उसके द्वारा उत्पन्न ஆனா हुई இந்த है, உலகமோ அவரை இன்னும் அறியவில்லை. लेकिन ये जगत तो उसे अब तक जान नहीं அதனால पाई है। தான் इसीलिए அவர்களுக்கு அந்த வெளிச்சம் போக மாட்டேங்குது. उनके लिए वो ज्योति नहीं जा அந்த पाई, ஒளியாகிய மெய்யான ஒளி போக மாட்டேங்குது. वो सच्चा ज्योति उन पर नहीं पहुंच இன்னும் पाती அவர்கள் है। இருளில் अब இருக்கிறார்கள். तक वो अंधकार में है। அதுக்கு காரணம் என்ன? उसका कारण क्या है? இயேசுவை அவர்கள் இன்னும் அறியல. यीशु को अब तक जाने नहीं है। இயேசுவை அறியாதனால यीशु को न जानने के कारण இயேசுவின் பிள்ளைகளாய் இருக்கிற நம்மையும் அவர்கள் அறியவில்லை. यीशु के संतान हमें भी वो नहीं जान पाए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அதனால தான் इसीलिए இயேசுவுக்கு என்ன செய்தார்களோ यीशु के लिए उन्होंने जो किया அதையே அவருடைய பிள்ளைகளுக்கும் செய்து वही கொண்டிருக்கிறார். वो उनके संतानों के लिए भी कर रहे இயேசுவை हैं। எப்படி வெறுத்தார்களோ यीशु को जैसे नफरत அதையே की அவருடைய பிள்ளைகளுக்கு வெறு செய்கிறார்கள். वैसे उनके बच्चों के लिए भी இயேசுவை करते எப்படி हैं। அடித்தார்களோ जैसे यीशु को मारे அதையே அவருடைய பிள்ளைகளுக்கு செய்கிறார்கள். वैसे उनके बच्चों के लिए भी இயேசுவை करते எப்படி हैं। கொன்றார்களோ जैसे यीशु की हत्या அதையே அவருடைய की பிள்ளைகளுக்கும் वैसे செய்கிறார்கள். उनके संतानों के लिए भी ஏனென்றால் करते இந்த हैं। உலகம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. क्योंकि ये जगत ने यीशु को नहीं समझ அவர் पाया, யார் என்று இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. उससे कौन है कर पहचान नहीं पाए। அதை தான் நமக்கும் செய்கிறது. वही हमारे लिए भी करती है। ஹalleluya. हालेलुया। அதனால நமக்கு செய்கிறதுனால நம்ம ஏதோ புதுசா நடக்கலாம் பார்க்க इसलिए வேண்டாம். हमारे लिए होने के कारण हम इसे कुछ नए के समान இயேசுவை नहीं எப்படி देखना। நடத்தினதோ அப்படிதான் உலகம் நம்மையும் நடத்தும். जैसे मेरे यीशु को इस दुनिया ने चलाया वैसे ही हमें भी चलाएगी। ஆனால் நாம் ஜெபிப்பது என்னது? लेकिन हमारा प्रार्थना இந்த क्या है? உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ये जगत उसे स्वीकार लेना அவரை அறிந்து चाहिए, கொள்ள வேண்டும். उसे पहचान அவர் लेना है। மெய்யான ஒளியாய் वो இருக்கிறார். एक सच्चा ज्योति அவரே है। இந்த உலகத்தை படைத்திருக்கிறார். वही इस जगत को उत्पन्न அவரே किया है। இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறார். यही इस जगत पर प्रभुता करता அவரே है। ஒரு நாள் இந்த உலகத்தை நியாயந்தீர்க்க वही போகிறார். एक दिन इस जगत पर न्याय करने वाला இதை है। என் ஜனங்கள் அறிய வேண்டும். इसे मेरा लोग जान लेना அதற்கு है। தான் நீங்களும் நாளும் இன்னும் சத்தியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. इसीलिए आप और मैं सत्य को और अच्छी நல்ல तरह समझ लेना சத்தியத்தை है। படிங்க. अच्छे से सत्य को இந்த पढ़िए। சத்தியத்தில் இருக்கிற இயேசுவை வெளியே கொண்டு வாங்க. इस सत्य में रहने वाले यीशु को बाहर लाइए। ஏன்னா இந்த உலகத்திற்கு இந்த சத்தியத்தில் இருக்கிற இயேசு தெரியல. क्योंकि ये जगत में रहने वालों को वचन का सत्य नहीं समझ पाते हैं। வெக்கத்தோடு சொல்ல अनेक கிறிஸ்தவர்களுக்கே தெரியல. अपमानित रूप में कहना है तो अब तक मसीह लोग भी अनेक नहीं समझ கிறிஸ்தவர்களுக்கு पाए। இந்த வேதத்தில் இருக்கிற இயேசு இன்னும் புரியல. कई मसीह लोग भी शास्त्र में के यीशु को नहीं समझ पाए। ஆனால் நாம் அப்படி இருக்க கூடாது. लेकिन हम वैसे नहीं रहना சத்தியத்தை है। நல்லா படிங்க. सत्य को अच्छी तरह पढ़ना சத்தியத்தை है। அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். सत्य को जानोगे, सत्य तुम्हें இந்த छुड़ाएगी। சத்தியத்தில் இருக்கிற இயேசுவை நல்லா புரிந்து ये கொள்ளுங்க. सत्य में रहने वाले यीशु को तुम अच्छी तरह समझ लेना है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அடுத்த வசனத்தை பார்க்கலாம். अगला वचन को देखिए। யோவான் 1:11க்கு வாங்க. யோனா 1:11 में देखिए। அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். वो अपने खुद के
लोगों में आया, அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. लेकिन उसके खुद के घरानों ने उसे नहीं முதலாவது நம்ம स्वीकारा। பார்த்தோம், पहले हमने देखा அவர் உலகத்தில் இருந்தார், वो इस जगत पर था, ஆனா இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளல. लेकिन इस जगत ने उसे नहीं இரண்டாவது पहचाना। அங்க சொல்லுகிறது, दूसरा कहा गया है அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், वो अपने घर आया, அவருடைய சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. लेकिन उसके अपनों ने उसे नहीं ग्रहण किया। சொந்தமானவர்கள் யார்? उसके अपने आने कौन? யார் இயேசுவுக்கு कौन சொந்தமானவர்கள்? यीशु के अपने हैं? யார் தேவனுக்கு कौन சொந்தமானவர்கள்? परमेश्वर के अपने हैं? ரோமர் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. रोमियो 9वां अध्याय में ரோமர் देखेंगे। 9ஆம் அதிகாரத்தை रोमियो 9वां अध्याय நாம் के திருப்பி கொண்டு படிக்க போகிறோம். हम उसे पलट कर அந்த पढ़ने वाले அதிகாரத்துல हैं। பாருங்க, उस अध्याय में 1ஆம் देखेंगे வசனத்திலிருந்து पहले वचन से लेकर அப்போஸ்தலனாகிய பவுலோடு ஆவியானவர் இப்படியாய் பேசுகிறார். प्रेरित पौलुस के साथ पवित्र आत्मा इस रीति से बातें करते எனக்கு हैं, மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. मुझे बहुत दुख और लगातार शोक होने लगी। நான் சொல்லுகிறது பொய் அல்ல, मैं जो कहता हूँ झूठ नहीं, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் मसीह में मैं सच कहता என்று हूँ, பரிசுத்த ஆவிக்குள் என்ன சாட்சியா இருக்கிறார். पवित्र आत्मा में मैं गवाही हूँ। மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய சகோதரருக்கு பதிலாக शरीर में रहने वाले मेरे भाइयों के நானே कारण சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன். मैं भी शापित हो जाना चाहता हूँ। ஏன் क्यों? ஏன் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், क्यों पौलुस प्रेरित कहते என் हैं சகோதரருக்கு பதிலாக मेरे भाइयों के நான் बदले சபிக்கப்பட்டவனா என்ன பார்க்க விரும்புகிறேன். मुझे शापित रूप में मैं देखना இதுக்கு चाहता हूँ। காரணம் என்ன? उसका कारण அவருடைய क्या है? சகோதரருடைய விசேஷம் என்ன? उसके भाइयों के அவருடைய विशेषता क्या है? சகோதரர்கள் யார்? उसके भाई कौन है? அங்க சொல்லுகிறது, वो कहा गया है 3ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, 4वां वचन में देखिए, அவர்கள் இஸ்ரவேலரே. वो इजरायली है। அல்லேலூயா, हालेलुया, அவர்கள் இஸ்ரவேலரே. वो इजरायली है। இஸ்ரவேலர் என்றால் इजरायलिया ने தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், चुने गए लोग, இஸ்ரவேலர் என்றால் इजरायलिया ने அழைக்கப்பட்ட ஜனம், बुलाए गए लोग, இஸ்ரவேலர் என்றால் इजरायलिया ने தேவனுடைய சுதந்திரமான ஜனம். परमेश्वर के मिराज। இந்த இஸ்ரவேலர்கள் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு ये சொந்தமானவர்கள். इजरायली परमेश्वर यीशु मसीह के अपने हैं। நான் சொல்றது புரியுதா? मैं जो कहता हूं समझ पा रहे हालेलुया, हो? हालेलुया। அந்த யோவான் 1:11 சொல்லுகிறது இல்ல, वो யோहाना 1:11 जो தனக்கு कहती है, சொந்தமானதிலே வந்தார். वो अपने घर पर அந்த आया, சொந்தமானது யார் என்றால், लेकिन वो अपने कौन இந்த है? இஸ்ரவேல் ஜனங்கள் தம்முடைய சொந்த ஜனமாக இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட ஜனம். इस इजराइल लोगों को यीशु मसीह अपने लोग के समान चुना रखा था। எப்போதிலிருந்து? कब से लेकर? ஆபிரகாம் நாட்களிலிருந்து. अब्राहम के दिनों से लेकर, ஆபிரகாமின் நாட்களிலிருந்து अब्राहम के दिनों से लेकर இஸ்ரவேலரை इजराइलियों को தம்முடைய ஜனமாக ஏற்றுக்கொண்டார். अपने लोग के रूप में இந்த स्वीकार உலகத்தில் लिया। இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கிலும் इस जगत में रहने वाले सारे இந்த लोगों को देखते இஸ்ரவேலர்களை हुए इजराइलियों को தனக்கு சொந்த ஜனமாய் மாற்றினார். परमेश्वर ने अपने खुद के लोग बना அவர்களுக்கு लिया। என்னெல்லாம் கொடுத்தார் தெரியுமா? उन्हें क्या क्या दिया? புத்திர சுவிகாரம் கொடுத்தார். पुत्र के मिराज को दिया। நம்மள புதிய ஏற்பாட்டு காலத்துல தான் புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம். हम नए करार के दिनों में उस पुत्र के मिराज को ஆனா हमने पाया है। இஸ்ரவேலர்கள் அப்படி கிடையாது. लेकिन इजरायली वैसे அவர்கள் नहीं। ஆபிரகாம் காலத்திலிருந்தே புத்திர சுவிகார वो தன்மையுடையவர்கள். अब्राहम के दिनों से लेकर एक पुत्र के मिराज को அவர்கள் पाए யார்? हैं। वो कौन है? மகிமையுடையவர்கள். वो महिमा पाए हुए। அல்லேலூயா, हालेलुया। இன்றைக்கு தான் நாம மகிமையை பார்க்கிறோம். आज हम महिमा को देखते ஆனா हैं, மகிமை அன்றைக்கே சீனாய் மலை பார்த்துட்டாங்க. लेकिन महिमा को उन दिनों में सिनाई के पर्वत पर அன்றைக்கே देख लिए மகிமை हैं। இரவும் பகலும் அவரை நடத்துகிறது. उसी दिनों में जो महिमा दिन रात அந்த उन्हें चलाती மகிமையை थी, பார்த்தவங்க, उस महिमा को देखने वाले। உடன்படிக்கை, वाचा का संदूक, உங்களுக்கு எனக்கு உடன்படிக்கை எப்பொழுது வந்தது? आपके लिए और मेरे लिए वाचा कभी आया? சிலுவையில் வந்தது. वो सूली पर ஆனா आया। இஸ்ரவேலுக்கு அப்படி கிடையாது. लेकिन इजराइलियों के लिए तब ஆபிரகாம் वैसा नहीं। காலத்திலிருந்தே உடன்படிக்கை வந்துட்டு. अब्राहम के दिनों से लेकर वहां पर वाचा ஆண்டவர் बन சொல்றாரு, गई। परमेश्वर कहता உன்னோடு है, என் உடன்படிக்கை मैं ஏற்படுத்துவேன். तेरे साथ अपने वाचा को உன் சந்ததியை बनाऊंगा, நான் பலுக பண்ணுவேன். मैं तेरे संतान को बढ़ाऊंगा, வானத்து நட்சத்திரங்களை போல இருப்பாங்க. आकाश के तारों के समान रहेंगे। அன்றைக்கே அவங்களுக்கு உடன்படிக்கை வந்துச்சு. उन दिनों में ही उनके लिए वाचा आ गई। நியாயப்பிரமாணம் व्यवस्था நமக்கு இன்னைக்கு வரை கிடையாது. हमारे लिए आज तक नहीं அவங்களுக்கு है। மோசேயின் காலத்திலிருந்தே ஆரம்பிச்சிச்சு. उनके लिए मूसा के दिनों से शुरू हो गई தேவ ஆராதனை. परमेश्वर की நம்ம आराधना। இன்னைக்கு தான் ஆராதிக்கிறோம். हम आज आराधना அவங்க करते அன்னைக்கு हैं, வனாந்தரத்திலே ஆராதிக்க वो ஆரம்பித்து उस दिन விட்டார்கள். रेगिस्तान में आराधना करने लग गए। அதே போல வாக்குத்தத்தங்கள் वैसे ही प्रतिज्ञाएं, நமக்கு டைரக்டா வாக்குத்தத்தமே கிடையாது. हमें सीधा प्रतिज्ञा ही नहीं है। எல்லாம் அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரிக்கிறோம். सब हम उनके प्रतिज्ञाओं को मिराज के रूप में हासिल करते हैं। அல்லேலூயா. हालेलुया। நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் டைரக்டா கொடுக்கப்பட்ட எதுன்னு சொன்னா हमारे लिए प्रतिज्ञा सीधा तौर पे नहीं दिया गया। பரலோகத்துக்குரிய வாக்குத்தத்தம் மட்டும்தான். स्वर्ग का प्रतिज्ञा केवल है। அல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்ததுக்கு அப்புறம் நான் சீக்கிரமா வர போகிறேன், எல்லாரும் ஆயத்தமா இருங்கன்னு சொன்னது வாக்குத்தத்தம். यीशु मसीह जी उठने आने के बाद आगमन में जो है मैं फिर से आने वाला हूँ, वही हमारे लिए प्रतिज्ञा है। அதுதான் எல்லா ஜனத்துக்குரிய வாக்குத்தத்தம். वही सारे जातियों அதுக்கு के लिए முன்னாடி இருக்கிற प्रतिज्ञा அத்தனை है। வாக்குத்தத்தங்களும் இஸ்ரவேலருக்குரியது. उसके पहले के सारे प्रतिज्ञा इजरायलियों का அதை है। நம்ம விசுவாசத்தினால சுதந்திரிக்கிறோம். उससे हम विश्वास के द्वारा हासिल कर लेते हैं। எல்லாம் அவர்களுடையதுதான். ये सब उनका ही है। பிதாக்களா யாருடையது? पिता यानी किसका? அவங்களுடையதுதான். उनका है। அதுக்கு அப்புறம் சொல்றது उसके बाद कहा गया है, மாம்சத்தின்படி लेकिन शरीर के अनुसार கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. मसीह उनमें जन्म हुआ। அதாங்க சொல்கிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். इसलिए
इसीलिए वो कहा गया है कि जो वो अपने घर पर आया, கிறிஸ்து எங்க வந்தார்? मसीह कहाँ आया? இஸ்ரவேலர்ல தான் வந்தார், इजरायलियों के लिए आया, யூதர்கள் நடுவுல தான் வந்தார், यहूदियों के बीच में आया। ஹalleluya हालेलुया। இவர் என்றென்றைக்கு ஸ்தோத்திரப்பட சர்வத்துக்கு மேலான ये தேவன்। हमेशा हमेशा के लिए स्तुति कर जाने वाले सबसे श्रेष्ठ அப்போ परमेश्वर। இவர் தனக்கு சொந்தமானதிலே வந்தார், तो ये अपने घर पर आया, ஆனா சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை। लेकिन उसके अपनों ने उसे नहीं स्वीकारा। அப்ப ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் एशाया 53वां अध्याय में 3ஆம் வசனத்துல तीसरा वचन में இயேசுவை அவர்கள் எப்படி வெறுப்பார்கள், यीशु को वो कैसे नफरत करेंगे, எந்த அளவுக்கு இயேசுவை அவமானப்படுத்துவார்கள் कितना यीशु को अपमान करेंगे என்று சொல்லப்பட்டு இருக்கிறது। कहा गया है। ஏசாயா 53 அதிகாரத்தை ஃபுல்லாவே நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா एशाया 53वां अध्याय को पूरा पढ़कर देखो சிலுவையில तो நடக்கிற பாடுகளை குறித்து சொல்லப்படுகிறது। सूली में होने वाले वो सारे क्लेश के बारे में 3ஆம் வசனம் சொல்லுகிறது, तीसरा वचन அவர் कहती है அசட்டை பண்ணப்பட்டவரும் वो जो तुच्छ माने गए, அவர் மனுஷரால் वो புறக்கணிக்கப்பட்டவரும் मनुष्य के द्वारा नकारा गया, துக்கம் நிறைந்தவரும் वो दुखित से பாட भरा हुआ, அனுபவித்துமாய் वो இருந்தார்। तकलीफों को झेलने அவரை वाला था, விட்டு उसे நம்முடைய छोड़कर முகங்களை மறைத்துக் கொண்டோ हमारे चेहरे को छुपा लिए, அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார்। वो तुच्छ माना गया அவரை था எண்ணாமற் போனோம், அவரை எண்ணாமற் போனோம்। कि उसको बारे में गिनती किए बिना இது रहे। யாரை குறித்து சொல்லுது? ये सब किसके बारे में कहा गया? உங்களை என்னையும் குறித்து சொல்லல। आपके और मेरे बारे में நம்ம नहीं। இயேசுவுக்கு முகத்தை மறைக்கல, हमने यीशु को चेहरे को நம்ம नहीं இயேசுவை छुपाया, அசட்டை பண்ணல, हमने यीशु को तुच्छ नहीं समझा, இஸ்ரவேலர்கள் தான் அதை செய்தார்கள், इस्राएलियों ने उसे किया, யூதர்கள் தான் அதை செய்தார்கள்। यहूदियों ने उसे किया। அதான் வசனம் சொல்லுகிறது, इसलिए वचन कहती அவர் है தனக்கு சொந்தமானதுல தான் வந்தாரு, वो अपने घर पर आया, சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளல। लेकिन उसके अपनों ने उसे नहीं स्वीकारा। லூக்கா யோவான் 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் यूहन्ना 5वां अध्याय उसका இயேசு 43वां கிறிஸ்துவே वचन, சொல்கிறார், यीशु मसीह खुद कहते அவரே हैं, மனம் திறந்து சொல்றாரு वो பாருங்களேன், मन खोल कर कहता நான் है, என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் मैं अपने पिता के नाम से आने पर भी நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை। तुमने मुझे नहीं स्वीकारा, வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் लेकिन कोई और अपने खुद के नाम से அவனை आया, ஏற்றுக்கொள்வீங்க। उसे तुम स्वीकार लोगे। இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு வெறுத்திருப்பார்கள், यीशु मसीह को कितना उन्होंने नफरत किया எந்த होगा, அளவுக்கு அவரை ஏற்றுக்கொள்ளாமல் कितना இருந்திருப்பார்கள்। उसे स्वीकारा भी नहीं இயேசு கிறிஸ்துவே रहेंगे। சொல்லுகிறாரு, यीशु मसीह खुद நான் कहते என்னுடைய हैं, பிதாவின் நாமத்தினால வந்திருக்கிறேன்। मैं अपने पिता के नाम से आया हूँ। நீங்க கூப்பிடுறீங்களா அந்த ஆபிரகாமின் தேவன், आप पुकारते हो अब्राहम का நீங்க परमेश्वर, கூப்பிடுறீங்களா ஈசாக்கின் தேவன், आप पुकारने वाले इसहाक का நீங்க परमेश्वर, சொல்றீங்களா யாக்கோபின் தேவன், आप पुकारने वाले அந்த தேவனுடைய याकूब का நாமத்துல தான் परमेश्वर, நான் வந்திருக்கிறேன்ப்பா, उस परमेश्वर के नाम से मैं आया ஆனா हूँ, நீங்க என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க। लेकिन तुम मुझे नहीं स्वीकारते। ஹalleluya। हालेलुया। அவங்க சொந்தமானதுல வந்தாலும் वो अपने घर पर आने पर भी சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை। उसके अपनों ने उसे नहीं स्वीकारा। அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், इसलिए यीशु मसीह ने कहा, யோவான் 12:48 यूहन्ना 12 उसका 48 में, என்னை தள்ளி मुझे टुकरा என் कर வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை जो मेरे वचन को नहीं स्वीकारता, நியாயம் தீர்க்கிறது என்று இருக்கிறது। उससे न्याय होगी। நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும்। मैंने कहा हुआ वचन उसे आखिरी दिनों में न्याय करेगी। நீங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்களே, आप मुझे स्वीकारने के लिए என் मना வசனத்தை करते கேட்க हो, மாட்டேங்கிறீங்களே, मेरे वचन को नहीं என் सुनते हो, உபதேசங்களை அலட்சியம் பண்றீங்களே, मेरे उपदेश को तट्टा இயேசு उड़ाते கிறிஸ்து हो। சொல்லிட்டு போனாரு, यीशु मसीह कह कर நான் गया பேசின है, இந்த வசனம் தான் உங்களை நியாயம் தீர்க்க मैंने போகுது। कहा हुआ ये वचन तुम्हें न्याय करेगी। ஹalleluya। हालेलुया। அப்ப இந்த உலகத்தில் அவர் மெய்யான ஒளியாய் வந்தார், तो ये जगत में एक सच्चा ज्योति बनकर அவர் இந்த आया। உலகத்தில் இருந்தார், वो इस जगत पर था, இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை। इस जगत ने उसे स्वीकार ही नहीं। தமக்கு சொந்தமானதுல வந்தார், अपने घर पर आया, சொந்தமானவர்களும் அவரை लेकिन ஏற்றுக்கொள்ளவில்லை। अपनों ने उसे नहीं स्वीकारा। ஹalleluya। हालेलुया। 12ஆம் வசனம் சொல்லுகிறது, 12 वचन कहती है, அடுத்து அது சொல்லுகிறது, कहा गया है, சரி இந்த உலகம் என்ன அறியல, ये जगत मुझे पहचान என்ன नहीं पाई, சொந்தமானவர்கிட்ட வந்தேன், சொந்தமானவங்க என்னை ஏற்றுக்கொள்ளல, मैं अपने घर पर आया, अपनों ने नहीं ஆனா நான் ஒரு ग्रहण किया, அதிகாரம் கொடுக்க போகிறேன், लेकिन मैं एक अधिकार देने நான் ஒரு वाला हूं। அதிகாரம் கொடுக்க मैं एक போகிறேன், अधिकार देने என்ன वाला हूं। அதிகாரம் கொடுக்க போகிறேன், क्या अधिकार देने वाला हूं? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் जो कोई उसके नाम पर विश्वास करते அவரை हैं, ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, जिस किसी ने उसे ग्रहण किया, அத்தனை பேர்களும் वो सारे लोग தேவனுடைய பிள்ளைகளாகும்படி परमेश्वर के संतान அவர்களுக்கு होने के लिए அதிகாரம் கொடுத்தார்। उन्हें वो अधिकार दिया। ஹalleluya। हालेलुया। இதுதான் நமக்கான வசனம்। यही हमारे लिए वचन है। ஹalleluya। हालेलुया। ஹalleluya। हालेलुया। அவர் மெய்யான ஒளியா வந்தாரு, वो एक सच्चा ज्योति के இந்த रूप में आया, உலகத்துல இருந்தார், ये जगत पर था, பல விதங்களில் தன்னை வெளிப்படுத்தினார், कई प्रकार में अपने आप को प्रकट किया, ஒருவர் அதை அறியல, कोई भी उसे पहचान தனக்கு नहीं पाया। சொந்தமான ஜனத்துல வந்தார், अपने घर पर वो आया, அவர்களை ஏற்றுக்கொள்ளல, उनके अपनों ने भी उसे ग्रहण नहीं ஆனா किया। இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், लेकिन अब यीशु मसीह நான் कहता உங்களுக்கு है, ஒரு அதிகாரம் கொடுக்க போகிறேன், मैं तुम्हें एक अधिकार देने தேவனுடைய वाला हूं, பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுக்க போகிறேன்। परमेश्वर के संतान नामक अधिकार எப்படி देने वाला அதிகாரம் हूं। கொடுக்க போகிறேன்? कैसे अधिकार देने वाला அவருடைய हूं? நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், जो कोई उसके नाम पर विश्वास पाते हैं, இயேசு என்கிற நாமத்தை யார் விசுவாசிக்கிறார்களோ, यीशु ऐसे नाम पर जो विश्वास करते हैं, முதலாவது விசுவாசம், पहला विश्वास, இரண்டாவது சொல்லுகிறார் दूसरा कहा அவரை गया है, ஏற்றுக்கொண்டவர்கள், जो उसे ग्रहण किए, ஏற்றுக்கொள்ளுதல், ग्रहण करना, அக்செப்ட் பண்றது, उसे स्वीकारना। ஹalleluya। हालेलुया। எத்தனை பேர்களோ, जितने लोग, எத்தனை பேர்களோ जितने
लोग, இதுல யாருனாலும் இருக்கலாம். इसमें कोई भी हो सकता है. அல்லேலூயா. हालेलुया. இதுல இஸ்ரவேல் மாத்திரம் அல்ல, इसमें केवल इजरायली नहीं, யூதர்கள் மாத்திரம் அல்ல, केवल यहूदी नहीं, கிரேக்கர்கள் மாத்திரம் केवल அல்ல, यूनानी नहीं, மற்ற தேசத்து மட்டும் இல்ல, केवल बाकी देश के लोग नहीं, எல்லா தேசத்தின் ஜனங்கள், सारे देश के लोग, எத்தனை பேர்களோ, वो कितने भी लोग क्यों ना हो, என் நாமத்தின் மேல் விசுவாசத்தோடு मेरे नाम पर विश्वास के என்னை द्वारा யார் ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ, मुझे जितने भी लोग स्वीकारते हैं, எத்தனை பேராய் वो இருந்தாலும் कितने भी लोग होने दो, அத்தனை பேர்களும் वो सारे लोगों को தேவனுடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை நான் கொடுக்கிறேன். परमेश्वर के संतान बनने के अधिकार को मैं देता हूं. இன்றைக்கு நீங்களும் நானும் आज आप और मैं அதிகாரத்தோடு பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். अधिकार के साथ संतान बने हैं. ஹalleluya. हालेलुया. சாதாரண பிள்ளைகள் அல்ல, साधारण बच्चे नहीं, பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுத்ததனால ஆயிருக்கிறோம். संतान नाम के अधिकार देने के कारण हम उसके संतान हैं. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए. இப்போ ஒரு வீட்ல ரெண்டு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்காங்களா. अब एक घर पर दो बच्चा है तो ஒரு பிள்ளை एक बच्चा சொந்தமா அவங்க வயிற்றுல பிறந்த பிள்ளை, खुद अपने माँ के कोख में से पैदा हुआ है. இன்னொரு பிள்ளை दूसरा बच्चा எடுத்து வளர்க்கிற பிள்ளை. किसी से गोद लेकर पाला पोषा है. ஹalleluya. ரெண்டு பிள்ளைங்க இருக்கிற दो बच्चे हैं, समझ लीजिए. இப்போ அவங்க வயிற்றுல பிறந்து அவங்க சரீரத்திலிருந்து வெளிவந்த அந்த பிள்ளைக்கு अब उनके कोख में से पैदा होकर उनके शरीर से आए हुए उस बच्चे के ஏதாவது लिए அதிகாரம் கொடுக்கணுமா? कुछ अधिकार देना है क्या? அதிகாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. अधिकार देने की आवश्यकता नहीं ஏன்னா है, அது அவங்களுடைய சொந்த பிள்ளையா இருப்பதனால் அதிகாரம் அந்த பிறப்பிலிருந்தே இருக்கிறது. क्योंकि वो उनका खुद का बच्चा होने के कारण वो अधिकार जन्म से है. நான் சொல்றது புரியுதா? मैं जो कहता आप समझ पा रहे அது हो? சொந்த பிள்ளையா இருக்கிறதுனால वो उनका खुद का बच्चा அந்த होने के कारण பிள்ளைக்கு பிறப்பிலிருந்தே அந்த அதிகாரம் இருக்கிறது. उस बच्चे के लिए जन्म से लेकर सारे ஆனா अधिकार இன்னொரு है. பிள்ளை लेकिन दूसरा बच्चा எடுத்து வளர்க்கிற பிள்ளை, जो गोद लेकर இப்போ पाला இந்த पोषा பிள்ளை गया है, வீட்டுக்கு வந்த அன்னைக்கு अब ये बच्चा जब घर पर आया, நம்ம கவர்மெண்ட்லயே எழுதி கொடுத்து தான் வந்திருக்கிறோம். हम गवर्नमेंट सरकार में लिख कर देकर लाए होते हैं. ஹalleluya. हालेलुया. எழுதி கொடுத்துட்டு தான் வரணும். हम लिख कर ही ला सकते हैं. இந்த பிள்ளைக்கு ஒரு பாதிப்பு இல்லாம நான் பாதுகாப்பேன். इस बच्चे को कोई भी हानि हुए बिना मैं संभालूंगा. என்னுடைய சொத்துல அதுக்கு உரிமை உண்டு. मेरे जायदाद में उसका भी हक होगा. என்னுடைய சகல சந்தோஷத்திலும் நல்ல பண்புகளும் அதுக்கு உரிமை உண்டு. मेरे सारे सुख दुख में उसका भी भाग होगा. இப்போ இப்படி ரிட்டன்ல எழுதி கொடுத்திருக்கோம். எழுதி ऐसे हम கொடுத்திருக்கனால लिखावट में देखते गए. இப்போ இந்த பிள்ளை अब ये बच्चा என்னுடைய சொந்த பிள்ளை இல்ல, मेरा खुद का बच्चा அதுக்கு नहीं, அதிகாரம் கிடையாது. उसको अधिकार नहीं है, ஆனால் लेकिन நான் அதை பிள்ளையாய் எழுதி வாங்கி இருக்கிறதுனால मैंने उसे अपने बच्चे के रूप में लिख कर लेने के कारण அதற்கு என்னுடைய அதிகாரம் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும். उसके लिए मेरे सारे अधिकार क्रिया करने लगेगी. ஹalleluya. हालेलुया. இப்போ இஸ்ரவேலர்கள் अब इजरायली சொந்த ஜனம், वो खुद के लोग हैं, நம்ம தத்தெடுக்கப்பட்ட ஜனம். हम जो गोद लिए गए அதை बच्चे இயேசு हैं. சொல்றாரு, इसलिए यीशु मसीह என் कहता மீது है, விசுவாசம் வைத்து मुझ पर विश्वास என்னை कर ஏற்றுக்கொண்ட मुझे स्वीकारे हुए எந்த பிள்ளையா இருக்கட்டும், वो कोई भी बच्चा होना, ஹalleluya, हालेलुया, எந்த பிள்ளையா वो இருக்கட்டும், कोई भी बच्चा हो, அவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று நான் அதிகாரம் கொடுக்கிறேன். उन्हें मेरे संतान के रूप में मैं अधिकार देता हूं. அதிகாரம் கொடுத்தார் அவர். अधिकार दिया उसने. இப்போ நீங்களும் நானும் अब आप और मैं இஸ்ரவேலர் கேட்கிற மாதிரியே கேட்க முடியுது. इजराइल जैसे पूछते वैसे पूछ सकते हैं. புரியுதா நான் சொல்ல வரது? புரியுதா? आप समझ रहे हैं मैं जो இஸ்ரவேலர் कहता சொல்லுவாங்க தெரியுமா? हूं? इजराइल कहते हैं, देखिए, எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமின் தேவனே, मेरा पिता परमेश्वर अब्राहम எங்கள் का பிதாவாகிய परमेश्वर, ஈசாக்கின் தேவனே, हमारे इसहाक के எங்கள் परमेश्वर, பிதாவாகிய யாக்கோபின் தேவனே, हमारे पिता याकूब के परमेश्वर, ஆபிரகாமுக்குள் சகல ஆசீர்வாதங்களும் நாங்கள் சுதந்தரிக்கிறோம். अब्राहम में सारे आशीषों को हम हासिल करते இந்த हैं. உரிமை அவங்களுக்கு இருக்குல்ல, ये जो ये खुद कापन है उनके இதே लिए जो है, உரிமையோடு இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபிக்க முடியுது? यही हक के साथ आज ऐसे कैसे प्रार्थना இன்னைக்கு कर நம்ம सकते எப்படி हैं? आபிரகாமின் தேவனே, आज ऐसे कैसे अब्राहम के परमेश्वर, ஆபிரகாமை ஆசீர்வதித்து போல என்னை ஆசீர்வதிங்க. जैसे अब्राहम को आशीष के मुझे भी आशीष करो. ஈசாக்கின் தேவனே, इसहाक के ஈசாக்கை परमेश्वर, 100 மடங்கு ஆசீர்வதித்து போல என்னை ஆசீர்வதிங்க. जैसे इसहाक को 100 गुना आशीष के मुझे भी आशीष இந்த करो. உரிமை எப்படி வந்தது தெரியுமா? ये हक कैसे आए? இயேசு கிறிஸ்து சிலுவையில எழுதி கொடுத்துட்டாரு, என்ன விசுவாசிச்சா நான் அவங்களுக்கு இந்த அதிகாரத்தை यीशु கொடுக்கிறேன். मसीह ने सूली पर लिख कर ले दिया कि मुझ पर विश्वास करेंगे तो इन्हें मैं अधिकार दूंगा. ஹalleluya. हालेलुया. இந்த அதிகாரம் நம்ம எழுதி வாங்கி இருக்கிறோம். इस अधिकार को हमने लिख कर लिया है, அதனால தைரியமா கூப்பிடலாம். इसीलिए हिम्मत के साथ उसे அதான் पुकार सकते சொல்கிறது, हैं. என்னை விசுவாசித்து इसलिए मुझ पर विश्वास அவரை யார் कर ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ, उस यीशु मसीह को जो ग्रहण करते हैं, எத்தனை பேராய் वो இருந்தாலும், कितने भी लोग होने दो, எந்த ஜாதியிலிருந்து எந்த இடத்திலிருந்து वो வந்தாலும், किसी भी जाति के किसी भी जगह से आए होने அவங்க दो, எல்லாரும் யார் தெரியுமா? वो सब कौन है? தேவனுடைய பிள்ளைகள். वो सब परमेश्वर के संतान हैं. हालेलुया. हालेलुया. ரோமர் 9:5 சொல்லுகிறது. ரோமியோ கலாத்தியர் 3:26 சொல்லுகிறது. गलातियों
3:26 3 उसका 26 के நீங்கள் 23 कहती है, எல்லாரும் आप सारे लोग கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் मसीह यीशु में के विश्वास के நல்லா द्वारा, புரிந்துக்கொள்ளுங்க உங்களுடைய விசுவாசம் எவ்வளவு பெருசுங்க நல்லா पहले புரிந்துக்கொள்ளுங்க समझ लीजिए आपका विश्वास कितना बड़ा है, நம்முடைய விசுவாசம் எவ்வளவு வல்லமையுடையது நல்லா புரிந்துக்கொள்ளுங்க हमारा विश्वास कितना सामर्थ्यवान है। சில நேரத்துல நம்முடைய விசுவாசத்தினுடைய வல்லமை நமக்கு தெரியாது कुछ समय हमारे विश्वास के सामर्थ्य को हम नहीं அது जान எங்கெல்லாம் पाते, செயல்படுங்கிறது தெரியாது वो कहां कहां क्रिया करेगी हम இங்க समझ नहीं சொல்கிறது पाते। நீங்கள் எல்லாரும் यहाँ पर कहा कि आप सब கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் मसीह यीशु में के विश्वास के द्वारा தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறீர்கள் परमेश्वर के संतान हो। ஹalleluya हालेलुया। நான் விசுவாசிக்கிறதுனால தேவனுடைய புத்திரர் मैं विश्वास करने के कारण उसका संतान யாரை हूं। விசுவாசிக்கிறதுனால किस पर विश्वास करने के கிறிஸ்து कारण? இயேசுவை பற்றும் प्रभु यीशु मसीह के में विश्वास, இயேசுவை நான் यीशु விசுவாசிக்கிறதுனால को मैं विश्वास करने के कारण நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் मैं उसका संतान हूं। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। ரோமர் 9:24 26 வரைக்கும் பார்க்கும் பொழுது रोमियो 9 उसका 24 से लेकर 26 तक देखते हैं, அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல वो केवल यहूदियों से புற नहीं ஜாதிகளிலிருந்து நம்மை அழைத்திருக்கிறார் अन्य जातियों से भी हमें बुलाया है। எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை जो मेरे लोग नहीं थे, என்னுடைய ஜனங்கள் என்றும் मेरे लोग के रूप में, சிநேகிக்கப்படாதவர்களை जो प्रेम नहीं किए गए சிநேகிக்கப்பட்டவள் என்றும் उन्हें प्रेम किया गया சொல்லி कर அழைப்பேன் कहकर बुलाऊंगा। நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்ல என்று சொல்லப்பட்ட இடத்திலே तुम जहां पर मेरे लोग नहीं ऐसे कहे गए उस जगह पर அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் वो எண்ணப்படுவார்கள் जीवित परमेश्वर के संतान कहलाए जाएंगे। நீங்களும் நானும் आप और मैं எப்படிப்பட்டவங்க தெரியுமா कैसे लोग हैं जानते हो? நம்ம हम யூதர்கள் கிடையாது புறஜாதி தான் हम यहूदी नहीं, अन्य जाति है। நம்ம இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஜனங்கள் அல்ல ஜனங்கள் அல்லதான் ஜனங்கள் கிடையாது நம்ம ஜனங்கள் அல்லாதவர்கள் हम தான் परमेश्वर के नहीं लेकिन उसके बिना है। हम தேவனால் சிநேகிக்கப்பட்டவர்கள் அல்ல हम परमेश्वर के द्वारा प्रेम नहीं किए அவங்க गए சிநேகிக்கப்பட்டவங்க தான் लेकिन वो प्रेम किए गए हैं। ஆனால் लेकिन அதே இடத்துல उसी जगह அவர் पर ஒரு வார்த்தை சொல்றாரு वो एक शब्द कहता है, நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்ல என்று சொல்லப்பட்ட இடத்தில் आप जहां पर मेरे लोग नहीं ऐसे कहे गए थे, அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று वो எண்ணப்படுவார்கள் जीवित परमेश्वर के संतान ऐसे कहलाए இந்த जाएंगे। ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவார்கள் ये जीवित परमेश्वर के संतान कहलाए இந்த जाएंगे। அதிகாரத்தை கொடுத்தது யார் ये என்றால் अधिकार को किसने दिया? இயேசு கிறிஸ்து மீது இருக்கிற என்னுடைய விசுவாசம் यीशु मसीह पर रहने वाला मेरा विश्वास, இயேசு கிறிஸ்து மீது இருக்கிற நம்முடைய விசுவாசம் यीशु मसीह पर रहने वाला हमारा நம்மை विश्वास தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறது हमें परमेश्वर के संतान कहती है। ஹalleluya हालेलुया। அதான் கலாத்தியர் 3:7-8 வாசிக்கும் பொழுது उसी हम गलतियों 3 उसका 7-8 में पढ़ते हैं। ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ इसलिए जो विश्वास में चलते हैं அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக वही अब्राहम के संतान कर कर जान लोगे। மேலும் தேவன் விசுவாசத்தினாலே और भी यीशु पर पे विश्वास के कारण புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்றும் अन्य जातियों को वो धर्मी बनाता है। வேதம் முன்னாக कண்டு शास्त्र ने पहले से அந்த வார்த்தையை நல்லா பிடித்துக் கொள்ளுங்க इस वचन को अच्छे से समझ लीजिए। என்ன சொல்லுகிறது वो क्या कहा गया है? மேலும் தேவன் விசுவாசத்தினாலே फिर भी परमेश्वर पे के विश्वास के कारण புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறதும் என்று अन्य जातियों को धर्मी बनाती வேதம் है। முன்னாக பார்த்துச்சு शास्त्र ने पहले ही देख முன்னாக ली है, கண்டு पहले ही जानकर உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமா முன்னறித்தது तेरे अंदर सारे जातियों को आशीष दूंगा कर कर अब्राहम के द्वारा सुसमाचार सुनाई दिया। ஹalleluya हालेलुया। நல்லா புரிந்து கொள்ளுங்க अच्छे समझ लीजिए, உங்களையும் என்னையும் आपको और मुझे தேவனுடைய பிள்ளைகளாக परमेश्वर के संतान के रूप அவர் में எப்பொழுது பார்த்தார் वो कब देखा? எப்பொழுது பார்த்தார் कब देखा? சிலுவையிலேயா क्या सूली पर देखा? ஏன்னா சிலுவைக்கு அப்புறம் தான் நம்ம பிள்ளைங்க क्योंकि सूली के बाद ही हम उसके அதனால संतान புரிந்து கொள்ளுங்க हैं। उस சிலுவைக்கு अच्छे से அப்புறம் समझ தான் நம்ம लेना है। பிள்ளைங்க हम सूली के बाद उसके संतान हैं। लेकिन சிலுவையில நம்ம பிள்ளைகளை மாற்றினாரா सूली में हमें अपने संतान बनाया क्या? பிள்ளைகளாய் மாற்றினது சிலுவையில सूली में बच्चे ஆனா बना அந்த दिया। திட்டம் எப்பொழுது வந்தது लेकिन ये योजना कब आई? அந்த வசனம் சொல்லுகிறது वो वचन कहती है புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறதை अन्य जातियों को धर्मी बनाने वाली வேதம் முன்னாகவே கண்டுட்டு शास्त्र ने पहले से ही देख लिया। வேதம் முன்னாகவே திட்டம் போடிட்டு पवित्र शास्त्र ने पहले से அதனால योजना தான் बना दिया। इसीलिए ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் பொழுது अब्राहम को आशीष करते ஆண்டவர் समय எப்படி ஆசீர்வதிக்கிறாரா परमेश्वर कैसे आशीष करता है? உனக்குள் तुझ में ஈசாக்கு மாத்திரம் அல்ல केवल ईसाक नहीं, இஸ்மவேல் மாத்திரம் அல்ல केवल इस्माइल नहीं, ஈசாக்கின் சந்ததி மாத்திரம் அல்ல ईसाक का केवल वंश नहीं। அந்த வசனம் என்ன சொல்லுகிறது वचन क्या कहती है? சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் सारे जातियां आशीष पाएगी। ஹalleluya हालेलुया। தேவன் परमेश्वर நம்மை பிள்ளைகளாகி எடுக்கிற
हमें संतान के रूप में लेने அந்த वाले திட்டத்தை उस योजना को நம்மளை அவருடைய சுதந்திரவாளிகளை மாற்றுகிற திட்டத்தை हमें अपने मिराज बनाने की उस योजना को இன்றைக்கு நேற்று அல்ல आज या कल नहीं, ஆபிரகாம் காலத்துக்கு முன்னாகவே திட்டம் தீட்டி விட்டார். अब्राहम के दिनों के पहले ही योजना बना दिया है। அல்லேலூயா. हालेलुया। ஆபிரகாம் காலத்திலிருந்து தான் अब्राहम के दिनों से இஸ்ரவேலர்கள் தேவனுடைய பிள்ளைகள். इजराइल परमेश्वर के बच्चे हैं, ஆனா நாம लेकिन हम அதுக்கு முன்பாகவே தெரியும் ஆண்டவருக்கு उसके पहले से ही परमेश्वर இந்த जानता புற है ஜாதிகளும் என்னுடைய பிள்ளையாய் மாற போறாங்க. ये अन्य जाति भी मेरे संतान होने இவங்க वाले हैं, பிள்ளைகளாய் மாற போறாங்க. मेरे संतान होने वाले அதனால हैं। தான் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் பொழுது इसलिए अब्राहम को आशीष करते समय ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है உனக்குள் तुझ में சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். सब जातियां आशीष पाएगी। அதனால தான் சொல்றேன், इसीलिए कहता हूँ இன்றைக்கு आज ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் अब्राहम के सारे आशीष ஈசாக்கு மூலமாய் அவருடைய சந்ததிக்கு எப்படி கிடைத்ததோ जैसे ईसाक के द्वारा उसके सारे वंश को அதே मिली, ஆசீர்வாதங்கள் वही आशीषें இயேசு கிறிஸ்து மூலமாய் यीशु मसीह के द्वारा நமக்கும் கிடைக்கிறது. हमें भी मिलती है। அல்லேலூயா. हालेलुया। எப்படி அந்த ஈசாக்கு ஒரு பலியாக அங்க போனாரோ जैसे वो ईसाक एक बलि के रूप में वहां पर அதன் गया, நிமித்தமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவருடைய சந்ததிக்கு வந்தது. उसके द्वारा अब्राहम की आशीष उसके सारे वंश के அப்படி लिए आई। இயேசு கிறிஸ்து वैसे यीशु मसीह கல்வாரி சிலுவையில कलवारी सूली पर நமக்காக ஒரு பலியாய் மாறினாரே. हमारे लिए बलि बना, அவர் மூலமாய் उसी के द्वारा ஆபிரகாமின் சந்ததிக்கான அத்தனை வித ஆசீர்வாதங்களும் अब्राहम के संतान के लिए सारे आशीष உங்களுக்கும் எனக்கும் நிறைவாய் இருக்கிறது. आपके लिए और मेरे लिए परिपूर्ण है। हालेलुया. हालेलुया। உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளல, जगत ने उसे नहीं स्वीकारी, சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளல, उसके अपनों ने उसे नहीं ग्रहण किया, புற ஜாதிகளாகிய நீங்களும் நான் ஏற்றுக்கொண்டோமே. लेकिन अन्य जाति आप और मैंने उसे स्वीकार लिया, அதனாலேயே நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க. इसीलिए वो हमें आशीष करेगा। அல்லேலூயா. हालेलुया। அதனாலே நம்மளை ஆசீர்வதிப்பார். इसीलिए वो हमें आशीष करेगा। எப்பேற்பட்ட ஒரு மேன்மையான காரியத்தை कैसे एक उन्नति भरी बातों को ஆண்டவர் அவருடைய அநாதி தீர்மானத்துல வைத்திருக்கிறார். परमेश्वर अपने सनातन योजना में இந்த रखा है। தீர்மானம் எல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இருக்கிறது. ये सारे योजना जगत के उत्पन्न होने से पहले से ஆனா है, இந்த உலகம் அறியல, लेकिन इसे जगत नहीं समझ சொந்தமானவங்களை पाई, ஏற்றுக்கொள்ளல. उसके खुद के लोगों ने भी नहीं ஆனா स्वीकारा, இன்றைக்கு நீங்கள் நாளும் लेकिन आज आप और मैं விசுவாசத்தினால ஏற்றுக்கொள்கிறோம். विश्वास के द्वारा उसे स्वीकार लेते हैं। ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்துறார். परमेश्वर उस विश्वास को आदर देता நல்லா है। புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ அந்த लीजिए, விசுவாசம் தான். वो विश्वास ही, ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜாதியில பிறக்கல, क्योंकि यीशु मसीह हमारी जाति में நம்முடைய पैदा नहीं இனத்துல हुआ, பிறக்கல, हमारे लोगों में नहीं நம்முடைய पैदा சொந்தத்துல हुआ, பிறக்கல. हमारे खुद के नहीं थे, ஆனால் लेकिन फिर भी அவர்களுடைய ஆசீர்வாதம் उनके आशीषें எனக்கும் கிடைக்கிறது. मुझे भी मिलती है। அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் वो परमेश्वर के संतान है, तो நானும் தேவனுடைய பிள்ளை. मैं भी परमेश्वर का संतान அந்த हूँ। அதிகாரத்தை எனக்கு கொடுத்தது उस अधिकार को मुझे देने वाला இயேசு கிறிஸ்து மீதுள்ள என்னுடைய விசுவாசம். यीशु मसीह पर पा मेरा विश्वास। அந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க. उस विश्वास को कभी मत छोड़ அல்லேலூயா. देना। हालेलुया। விசுவாசம் மேன்மை உள்ளதுங்க. वो विश्वास उन्नति भरी है। விசுவாசம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடித்தளமே. विश्वास ही आत्मिक जीवन का एक नींव है। அந்த விசுவாசத்தை மாத்திரம் உறுதியா பிடிச்சிட்டீங்கன்னு वो வச்சுக்கோங்க, केवल विश्वास को हमने स्थिर थाम लिया இயேசு तो கிறிஸ்துக்குள்ளாக அத்தனை ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சது. यीशु मसीह में सारे आशीष हमें मिल जाएगी। அல்லேலூயா. हालेलुया। அதை பெற்றுக்கொள்வதற்கு उसे पा लेने के தேவனுடைய लिए பிள்ளைகளாய் வாழுங்க. परमेश्वर के संतान சொன்னீங்க, बनकर நம்ம रहिए। பார்த்திருக்கிறது, तो आज हमने जो அவர் देखा है, மெய்யான ஒளியாய் இந்த உலகத்திற்கு वो एक வந்தார். सच्चा ज्योति के रूप में जगत அவர் पर இந்த आया। உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இருக்கிறார். वो एक जगत के उत्पन्न होने से पहले से ஆனா है, அந்த உலகம் அறியல. लेकिन उस जगत ने उसे पहचान नहीं சொந்தமானவரிடத்தில் पाई। வந்தார், वो अपने अपने लोगों के पास சொந்தமானவரை आया, ஏற்றுக்கொள்ளல. लेकिन उसके अपनों ने ग्रहण नहीं அதனால किया। அவர் என்ன பண்ணாரு, इसलिए उसने क्या किया, நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தாரு. हमारे लिए एक अधिकार को दिया, என்ன விசுவாசி, जो मुझ पर विश्वास என்னை करो, ஏற்றுக்கொண்டா मुझे स्वीकारने पर என்னுடைய பிள்ளையா நான் உங்களை மாற்றுவேன். मैं तुम्हें अपने संतान बनाऊंगा। இந்த அதிகாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும். इस अधिकार के साथ हम இந்த प्रार्थना அதிகாரத்தோடு करेंगे। நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை इस வாழணும். अधिकार के सब आत्मिक जीवन நிச்சயமாக जिएंगे। தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய निश्चय परमेश्वर के लोगों का அந்த மேன்மையான பரலோகம் वो उन्नति भरी स्वर्ग राज्य நமக்கும் சுதந்திரமாய் உண்டு. हमारे लिए भी मिराज அதற்கு बनेगी। ஆயத்தப்படுவோம். उसके लिए हम तैयार होंगे। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करेगा। ஆமென்.